வாங்க ப்ரேயரோட கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். நேரா நிமிந்து உட்காருவோம். முதுகுத்தண்டு கழுத்து தலை 3 நேர்கோட்டில் இருக்கட்டும். உச்சன் தலைக்கு வந்து நேர கைகளை வைத்துக் கொள்வோம். அனைத்தையும் காக்கும் இறைவா, தெய்வீக தந்தை மற்றும் தெய்வீக தாய், தெய்வங்களே, தெய்வ சக்திகளே, மகான்களே, மகரிஷிகளே, ஞானிகளே, சித்தர்களே, தேவர்களே, தேவதைகளே, அனைத்து உதவி செய்யும் தேவதைகளே, அனைத்து குணப்படுத்தும் தேவதைகளே, என் குல தெய்வமே, என் முன்னோர்களே, பஞ்சபூதங்களே, நவகிரகங்களே, 27 நட்சத்திரங்களே, 12 ராசிகளே, குரு மற்றும் குருமார்களே, பிரபஞ்ச சக்தியே, எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் அனைத்து தொழில்களிலும் எனக்கு உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் என்னை வழிநடத்தி செல்வதற்கும் நன்றி நன்றி நன்றி. உச்சந்தலையில கைகளை வச்சுக்கிட்டு நன்றி உணர்வுடன் நன்றி. புருவமத்தில கைகளை வச்சுக்கிட்டு மரியாதையுடன் நன்றி. ஹார்ட் கைகளை வச்சு அன்புடன் நன்றி. இந்த நன்றி உணர்வோட உங்க பிளஸிங்ஸ் அப்படி எடுத்துப்போம். உள்ளங்கைகள் மெதுவாக உரைச்சி உள்ளங்கைகள் கண்கள் மேல வச்சுக்கிட்டு கண்களுக்கும் கைகளுக்கும் ஒரு கனெக்டிவிட்டி உருவாகிறத உணர்ந்து பார்ப்போம். முகத்துக்கு நேரம் கைகளுக்கு மகிழ்ச்சியான ஆனந்த பொண்ணுகளோட கண்கள் திறந்து உள்ளங்கைகளை பார்ப்போம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் மேடம். வாழ்க வளமுடன் குருஜி. வாழ்க வளமுடன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எஸ், லைஃப் எப்படி இருக்கு? சூப்பர். எஸ், ரேக்கி வாழ்க்கை எப்படி இருக்கு? அது ரேக்கி வாழ்க்கை. நம்ம சிம்பிள்ஸ் எல்லாம் கத்துக்கிட்டு இந்த எனர்ஜி லெவல் நார்மல் லைஃப் எல்லாமே பிசிக்கல் வேர்ல்டு சம்பந்தப்பட்டது. இப்ப இதுவரை நம்ம நிறைய வருஷங்கள் பிசிக்கல் உலக வாழ்க்கை சம்பந்தப்பட்டதை வாழ்ந்துட்டோம். இதுக்கப்புறம் நம்ம எவ்ரிதிங் we are seeing as எனர்ஜி, எல்லாமே ஒரு சக்தி நிலையாக பார்க்கிறோம். பிசிக்ஸ் கூட சொல்லியிருக்கலங்க, எவ்ரிதிங் சக்தி. சக்தியை ஆழ்க்கவும் முடியாது, அழிக்கவும் முடியாது. ஒரு சக்தி நிலையிலிருந்து இன்னொரு சக்தியாக மாற்றத்தான் முடியும். எவ்ரிதிங் எனர்ஜி அப்படின்னு சொல்லியிருக்கு பார்த்தீங்களா? அது எதாவது சயின்ஸ் சொன்னதுதான் நம்ம இங்க பிராக்டிக்கலா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ ஒரு பேனா பென்சில் எடுத்தாலும், டேபிள் சேர் எடுத்தாலும், இப்ப நீங்க யூஸ் பண்ற மொபைல் எடுத்தாலும், லேப்டாப், கம்ப்யூட்டர், நீங்க எது எடுத்தாலும் எல்லாமே ஒரு சக்தி நிலை தான். எவ்ரிதிங் எனர்ஜி தான். சீக்ரெட் ஒரு படம் இருக்கு பாருங்க, மூவி, அதை பாத்துருக்கீங்களா யாராவது? சீக்ரெட். எண்ணங்கள் பொருட்களாக பரிணமிக்கும். அது எப்படி எண்ணங்கள் பொருட்களாக பரிணமிக்கும்? எண்ணங்கள் சக்தி. இப்ப நம்ம யூஸ் பண்ற மொபைல் வந்து யாரோ ஒருத்தர் கற்பனை பண்ணியிருப்பாரு, இது மாதிரி தான் நல்லா இருக்கும், எந்த ஒரு ஒயர் கனெக்ஷன் இருக்கக்கூடாது, ஒரு சோப்பு டப்பா மாதிரி இருக்கணும், ஒரு பாக்ஸ் மாதிரி இருக்கணும்,
அந்த பாக்ஸ்ல நம்ம கேமரா வச்சிருக்கணும், இன்டர்நெட் இருக்கணும், இந்த மாதிரி எக்கச்சக்கமான விஷயம் இருக்கணும் அப்படின்னு சொல்லி யாரோ ஒருத்தர் கற்பனை பண்ணியிருப்பார். அந்த கற்பனை இப்ப நடந்துகிட்டு இருக்கு. இப்ப நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அப்ப இந்த உலகத்துக்கு ஒரு விஷயம் வரணும், பிசிக்கலா ஒரு விஷயம் நடக்கணும் அப்படின்னா எனர்ஜி லெவல் இருந்தா மட்டும்தான், சக்தி நிலையாக இருந்தால் மட்டும்தான் அது நடக்கும். இன்னொரு விஷயம், இது ரொம்ப முக்கியமான விஷயம். என்ன முக்கியமான விஷயம் அப்படின்னா, இந்த பிரபஞ்சத்துல நடக்காத விஷயத்த நம்ம செய்ய போறது கிடையாது. ஏற்கனவே இந்த பிரபஞ்சத்துல நடந்த விஷயம் தான் நம்ம திரும்ப செய்ய போகிறோம். நீங்க பணம் சம்பாதிக்கணும்னு ஆசைப்பட்டீங்க, நிறைய பணம் சேர்க்கணும் ஆசைப்படுறீங்க, கோடீஸ்வரன் ஆகணும் ஆசைப்படுறீங்க. ஏற்கனவே இந்த உலகத்துல நடந்த விஷயம்தான் நடந்துகிட்டு இருக்கிற விஷயம்தான். இப்ப நீங்க சூப்பர் ஹீலர் ஆகணும், எல்லாருக்கும் ஹீலிங் கொடுக்கணும், ஏற்கனவே இந்த உலகத்துல நடந்த விஷயம்தான், நடந்துகிட்டு இருக்கிற விஷயம்தான். நீங்க பெரிய ஒரு முதலாளி ஆகணும், என்டர்பிரனர் ஆகணும், ஏற்கனவே இது நடந்த விஷயம் தான். அது ஃபீமேல் மேல் எல்லாமே தான், எல்லாமே சேர்ந்துதான். ஏற்கனவே நடந்த விஷயம் அண்ட் நடந்துகிட்டு இருக்கிற விஷயம்தான் நம்ம செய்ய போகிறோம். புதுசா கிரியேட் பண்ணல. நம்ம வார்த்தைகள் பேசுறோம், தமிழ், இங்கிலீஷ், மேக்ஸ், சயின்ஸ் ஏதோ வார்த்தைகள் பேசுறோம், எல்லாமே ஏற்கனவே இருக்கக்கூடிய விஷயம் தான். அப்ப இல்லாத விஷயத்த நம்ம இந்த பிரபஞ்சத்துல இல்லாத விஷயம், நான் உலகத்தை பத்தி பேசலாங்க, பிரபஞ்சத்துல இல்லாத விஷயத்த நம்மளால செய்ய போறது கிடையாது. நம்மளால புதுசா மேனிஃபெஸ்டேஷன் பண்றோம், கிரியேட் பண்றோம். கிரியேட்னா இங்க இருக்கிற விஷயத்தை எடுத்துதான் கிரியேட் பண்றோம். அப்படிதான் இல்லையா, நம்ம புதுசா தானே கிரியேட் பண்றோம். எஸ், இங்க இருக்கிற சக்தியை எடுத்துதான் நம்ம புதுசா கிரியேட் பண்றோம். ஸோ ஆல்ரெடி இஸ் தேர், எவ்ரிதிங் இஸ் தேர். அப்ப எவ்ரிதிங் இஸ் அவைலபிள் சக்தி நிலையில. அந்த சக்தி நிலையில இருக்கிறது எடுத்து பிசிக்கல் ஃபார்முக்கு கொண்டு வரும். அவ்வளவுதான். நம்ம கடவுள் கிடையாது, புதுசா படைப்பதற்கு. இல்லாத ஒரு விஷயத்தை உருவாக்குறது படைத்தல். நம்ம படைக்கவில்லை, உருவாக்குகிறோம். ஏற்கனவே இருக்கிறத வச்சு உருவாக்குகிறோம். அது நம்ம வாழ்க்கையாக இருக்கட்டும், நம்ம உடல் ஆரோக்கியமாக இருக்கட்டும், நம்ம பொருளாதாரமா இருக்கட்டும், எல்லாமே நம்ம உருவாக்குகிறோம். அவ்வளவுதான். ஏற்கனவே இருக்கிறத சேர்த்து காம்பினேஷன். இப்ப நீங்க புதுசா ஒரு சமையல் செய்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஏற்கனவே இருக்கிற பொருள் வச்சுதானே இன்கிரீடியன்ஸ் கொஞ்சம் கொஞ்சம் மாத்தி போடுறோம். அவ்வளவுதான். ரவா கடை உப்புமா செஞ்சா ரவா உப்புமா, அதுல தக்காளி, வெங்காயம், அப்புறம் வேற போடுவாங்க, வெங்காயம் போடுவாங்க, தக்காளி, பட்டாணி, பீன்ஸ் இதெல்லாம் அரிஞ்சு போட்டா அது பேரு. சரி சார். அவ்வளவுதான். அது எதுவுமே போடாம கொஞ்சம் ஸ்வீட்டை போட்டா, சர்க்கரை போட்டா கேசரி. 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 எஸ். ஏன் சார் எதுவுமே சர்வ் பண்ணாம காலையிலேயே சாப்பாடு வச்சு யாரும் காலகட்டத்துல கேசரியே கொடுத்து ரவா உப்பா கொடுத்து என்ன ஆகுறதுன்னு கேக்குறீங்களா? நாங்கெல்லாம் அப்புறம் எப்படி கிளாஸ் அட்டன் பண்றது? ஓகே. ராஜேஸ்வரி மேடம் சூப்பரா கலக்குறீங்க. அதுலயும் நீங்க ஒரு மெடிடேட் பண்ணும்போது ஒரு பவுல் இமேஜின் பண்ணிக்கோங்க, அதுல ஒரு குலாப் ஜாம் அந்த வாயில போறது மெல்ட் ஆறதெல்லாம் நரேட் பண்ணும்போது உண்மையிலே வாயில எச்சு ஊறிடும். ஓகே. அதெல்லாம் உங்களை அடிச்சுக்க ஆளே கிடையாது. ஓகே மேடம், புரியுது எனக்கு. சரி, நம்ம எல்லாம் வாங்கிதான் கொடுக்க முடியல, ஆன்லைன் அனுப்ப முடியல. இல்ல அது வேணா எல்லார்கிட்டயும் கேட்டு பாருங்க. நீங்க அந்த குலாப் ஜாம் வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா எங்களுக்கு மெல்ட் ஆயிடும்.
ஏய், புரியுது மேடம். நம்ம இன்னும் கொஞ்சம் சாப்பிடலாம், இன்னைக்கு வேண்டாம். ஏற்கனவே ரவா கேசரி அதுக்கு வந்துட்டோம். நம்ம நல்லா குலோப் ஜாமுன் இன்னைக்கு ஒத்தி வச்சிடலாம். ஸ்வீட் அதிகம் சாப்பிட்டோம் காலையில, கேசரி செஞ்சு சாப்பிட்டாச்சு. ஓகே சார். ஓகே. அதுவும் இந்த கேசரியில அழகா நெய் ஊத்தி, சும்மா நெய் அப்படி தலன்னு தளம்ப, அப்படி 4-5 முந்திரி பருப்பு, அப்படி கொஞ்சம் திராட்சை, அப்படியே மேல மிதக்க, அப்படியே அந்த கண்ணாடி போல் வச்சு அப்படியே ஸ்பூன் வச்சு சேர்த்து சாப்பிடும் போது இருக்கிற டேஸ்ட் இருக்கு பாருங்க. வாவ். மைல்டு சூடா இருக்கும் கேசரி, மைல்டு சுகரா இருக்கும், அப்படியே செம்ம டேஸ்டா இருக்கும்ல. சரி சரி, வாங்க ஸ்கேனிங் போலாம். கேசரி சாப்பிட்றோம் காலையில. ஓகே. இன்னைக்கு ஸ்கேனிங், சரிங்களா? எப்படி ஸ்கேன் பண்ண போகிறோம், ஸ்கேன்னா என்னது அப்படின்றத தெரிஞ்சுக்க போகிறோம். ஓகே, சரி. என்ன ஸ்கேன் பண்ண போகிறோம்? ஸ்கேனிங் அப்படின்னா, ஸ்கேனிங் வார்த்தைக்கு அர்த்தம் என்னன்னு யாராவது சொல்ல முடியுங்களா? வாட் இஸ் ஸ்கேனிங்? வாட் டு யூ மீன் பை ஸ்கேனிங்? ஊடுருவி பார்க்கறதா சார்? ஊடுருவி பார்ப்பது. சூப்பரா சொன்னீங்க, ஊடுருவி பார்ப்பது. அதுக்கு நம்ம நார்மலா வந்து பிசிக்கலா பார்க்கும்போது பெரிய மிஷின் வச்சிருக்கணும், அதுல என்னென்னமோ வச்சிருப்பாங்க, லைட் அடிச்சிருப்பாங்க, என்னென்னமோ வச்சிருப்பாங்க, அது ஒரு டெக்னாலஜி. பட் நம்ம ரேக்கியில பண்ணக்கூடிய, அப்ப நம்ம ரேக்கியில வந்து ஸ்கேனிங் அப்படின்னும் போது இங்க நம்ம எனர்ஜி ஃபீல்டு, ரேக்கியை பொறுத்தவரைக்கும் எனர்ஜி ஃபீல்டு ஸ்கேன் பண்ண போகிறோம். ஏன்னா எவர்திங்ஸ் எனர்ஜி, அந்த எனர்ஜியை ஸ்கேன் பண்ண போகிறோம். அந்த எனர்ஜியில ஸ்கேன் பண்ணதை என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, பிசிக்கல் பாடி பத்தி தெரிஞ்சுக்கலாம், உடல் ஆரோக்கியத்தை பத்தி தெரிஞ்சுக்கலாம். உடல் ஆரோக்கியம்னா டிசீஸ் எனர்ஜி, நல்ல எனர்ஜி, ஹெல்த் எனர்ஜி, இதெல்லாம் பத்தி தெரிஞ்சுக்கலாம். அப்புறம் எமோஷனல் எனர்ஜி, எமோஷனுங்கிறது இட்ஸ் கைண்ட் ஆஃப் எனர்ஜி. எமோஷனல் எனர்ஜியை பத்தி தெரிஞ்சுக்கலாம். அவங்க வந்து நெகட்டிவ் எமோஷன், பாசிட்டிவ் எமோஷன், நல்ல எமோஷன், கெட்ட எமோஷன், தேவையானது எமோஷன், தேவையில்லாத எமோஷன், எமோஷனல் இம்பேலன்ஸ், எமோஷனல் இன்டெலிஜென்ட், எமோஷனல் ஹைஜாக், இது எமோஷனை பத்தி தெரிஞ்சுக்கலாம். மென்டல், மனம், அவங்க எந்த மனநிலையில இருக்காங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம் ஸ்கேனிங்ல. ஏன்னா எவ்ரிதிங்ஸ் எனர்ஜி, நம்ம எனர்ஜி தான் ஸ்கேன் பண்ண போகிறோம். ஸ்பிரிச்சுவல் இன்ஃபர்மேஷனும் தெரிஞ்சுக்கலாம், அவங்க கூட யார் கனெக்ட் ஆயிருக்காங்க, எந்த லெவல்ல அவங்க ஸ்பிரிச்சுவல் அப்படின்னா 2 விதம் இருக்கு. ஸ்பிரிச்சுவல்னா 2 விதம் கிடையாது. ஸ்பிரிச்சுவல் ஒண்ணு, அதுல பக்தி மார்க்கம் ஒண்ணு, ஸ்பிரிச்சுவல் ஆன்மீக மார்க்கம் ஒண்ணு, சரிங்களா? ஆன்மீக மார்க்கத்துல அவங்கள பத்தி எந்த அளவுக்கு தெரிஞ்சிருக்காங்க, அவங்க என்ன ஆன்மீகம் என்ன நினைக்கிறாங்க, இந்த மாதிரி விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம். பக்தி மார்க்கம் அப்படின்னு போனோம்னா எந்த இறைநிலை கூட கனெக்டா இருக்காங்க, சக்தி நிலை. இப்போ முருகர் அப்படின்னு சொன்னா ஒரு சக்தி நிலை, இஸ் அ ஃபைட்டர், வாரியர், அழகானவர், இளமையானவர். அப்புறம் முருகோட ஸ்பெஷல் என்னங்க சொல்லலாம், தைரியமானவர். தகப்பன் சுவாமிகள் அப்பனுக்கே என்ன பண்ணாரு, உபதேசம் பண்ணவர் தகப்பன் சுவாமிகள். அப்ப ஒவ்வொரு கோயிலையும் ஒரு பேர் இருக்கு அவருக்கு. சுப்பிரமணிய சுவாமி, தண்டாயுதபாணி அப்படின்னா ஒரு ஃப்ரீக்வன்சி, ஒரு சக்தி நிலை. ஒருத்தர் ஒரு இடத்துல ஃபைட்டர், அதாவது ஒரு பாட்டு ஒண்ணு இருக்கு, அருமையான பாடல். பழனியிலே சன்னியாசி, தணிகையிலே சம்சாரி, உன் கணக்கு புரியலே முருகன், ஒரு சாங் ஒன்று வரும். உன்னிகிருஷ்ணன் சார், எஸ், உன்னிகிருஷ்ணன் சார் பண்ணது. அந்த சாங்ல ரொம்ப அறுவடை கோயிலை பத்தி பாடியிருப்பாங்க, சூப்பரா இருக்கும். ஒரு கோயில ஒரு மேக்கப்ல இருக்கேப்பா, ஒரு ஸ்டேஜ்ல இருக்கேப்பா, நாங்க யாரதான்ப்பா கும்புறது, நான் இங்க என்னன்னு கும்புறது, ஒய் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேள்வி மாதிரி கேட்டுட்டு அதுக்கப்புறம் அடுத்த இதுல வந்து பதிலும் வந்துடும். ஸோ இவ்வளவும் கலந்தான் மனித வாழ்க்கை. நீ எப்ப சம்சாரி ஆகணும்னு நினைக்கிற அப்ப சம்சாரியா இருக்கணும், எப்ப தனிமையா இருக்கணும், எப்ப ஃபைட்டரா இருக்கணும், எப்ப அப்ப எனக்கு உபதேசம் பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சு நம்ம வாழக்கூடிய வாழ்க்கை தான் முழுமையான வாழ்க்கை.
அததான் முருகர் வந்து இப்படி சொல்றாரு அப்படின்ற மாதிரி அந்த சாங் இருக்கும். சூப்பரா இருக்கும் அந்த சாங், கேட்டு பாருங்க. மியூசிக்கும் நல்லா இருக்கும். சரிங்களா, அது கேட்டு பாருங்க. அபிஷேகம் அப்படின்ற ஆல்பம் வருது, அந்த ஆல்பம் பேர் அபிஷேகம். நல்லா இருக்கும் அது. ஸோ அப்ப எவ்ரிதிங்ஸ் எனர்ஜி, எல்லாமே ஒரு சின்ன சின்ன விதத்துல இருந்து இப்ப தமிழ்ல வந்து அன்புன்னு ஒண்ணு இருக்கு, காதல்னு ஒண்ணு இருக்கு, பாசம்னு ஒண்ணு இருக்கு, நேசம்னு ஒண்ணு இருக்கு. இதெல்லாம் சேர்த்தது லவ்னு சொல்லிடுறாங்க. அப்ப காதல்ங்கிறது வேற ஃப்ரீக்குவன்சி, அன்புங்கிறது வேற ஃப்ரீக்குவன்சி, சின்ன சின்ன டிஃபரன்ஸ் தான் இருக்கும். பாசம்ங்கிறது வேற ஃப்ரீக்குவன்சி, நேசம்ங்கிறது வேற ஃப்ரீக்குவன்சி, எல்லாமே டிஃப்ரெண்ட் ஃப்ரீக்குவன்சியில சின்ன சின்ன மாற்றங்களோட இயங்குது. அப்ப ஒருத்தவங்களுடைய இது ஸ்பிரிச்சுவல் லெவல்ல இருக்கட்டும், எமோஷனல் லெவல்ல இருக்கட்டும், மென்டல் லெவல், மன லெவல்ல இருக்கட்டும், எல்லாமே வந்து டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஃப்ரீக்குவன்சி. அப்ப எல்லாமே இந்த எனர்ஜிங்கிறது, இந்த ஆறாங்கிறது கைண்ட் ஆஃப் எனர்ஜி தான். ஆறாவும் ஒரு எனர்ஜி தான், இட்ஸ் எனர்ஜி ஃபீல்டு. ஆறாங்கிறது எனர்ஜி ஃபீல்டு. அப்ப அதுல என்ன மாதிரியான ஃப்ரீக்குவன்சி இருக்கு, என்ன கலர்ல இருக்கு, என்ன வைப்ரேஷன்ல போயிட்டு இருக்கு, என்ன வைப்ரேட் ஆயிட்டு இருக்கு அப்படின்றத நம்ம கண்களால் பார்க்க முடியும். இது எந்த கண்ணால பார்க்க முடியும் கேட்டா, இதே கண்ணால தான் பார்க்க முடியும். ஆனா இந்த கண்ணை வச்சு பார்க்கலாம், இந்த கண்ணுக்கு நம்ம கண்ணாடியோ இல்ல புதுசா எதுவும் போட்டு பார்க்க போறது கிடையாது. அதே கண்கள் சில பயிற்சிகள் மூலியமாக நம்ம செய்ய போகிறோம், அவ்வளவுதான். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, 4 வேலை பண்ணணும். இப்ப நம்ம கத்துக்கிற விஷயத்த 4 வேலை பண்ணணும். ஃபர்ஸ்ட், இப்ப நம்ம கத்துக்கிற விஷயத்த பிராக்டிஸ் பண்ணணும். சரிங்களா? செகண்ட், நம்ம கத்துக்கிற விஷயத்த பிராக்டிஸ் பண்ணணும். தேர்ட், நம்ம கத்துக்கிற விஷயத்த பிராக்டிஸ் பண்ணணும். இந்த 3 முடியல, ஃபோர்த்தா ஒண்ணு இருக்கு, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டானது. கத்துக்கிற விஷயத்த பிராக்டிஸ் பண்ணணும், அவ்வளவுதான். இந்த 4 பண்ணாதான் நமக்கு எல்லாமே சாத்தியமாகும். ஸோ பிராக்டிஸ். அப்ப ஆறானா என்னது? ஆறாங்கிறது ஒரு கைண்ட் ஆஃப் எனர்ஜி பாடி. எனர்ஜி பாடி எங்க இருக்குன்னு கேட்டா, உடம்புக்குள்ளேயும் இருக்கு, உடம்புக்கு வெளியிலையும் இருக்கு. உயிர் எங்க இருக்கு? உடம்புக்குள்ளேயும் இருக்கு, உடம்புக்கு வெளியிலையும் இருக்கு. உயிருங்கிறது உடம்புக்குள்ள இருக்கு, உயிர் சக்தி உடம்புக்கு வெளியிலையும் இருக்கு, உள்ளேயும் இருக்கு. உயிர் சக்தி, இட்ஸ் கைண்ட் ஆஃப் எனர்ஜி. மனம் எங்க இருக்கு? உடம்புக்குள்ளே, உடம்புக்கு வெளியில, 2 இடத்துலயும் இருக்கு. எவ்ரிதிங்ஸ் எனர்ஜி. எமோஷன், கோபம் வருது, எங்கிருந்து கோபம் வருது? இப்ப உங்களுக்கு கோபம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், எங்க இருக்கு கோபம்? கோபத்தால உடம்புல பல பாகங்கள் பாதிக்கப்படுகிறது. ரத்தம் கொதிப்பு அதிகமாகுது, பிளட் பிரஷர் இன்க்ரீஸ் ஆகுது, ஹார்ட் பீட் அதிகமாகுது. இதனால பல ஹார்மோன்கள் சுரக்குது, அது வந்து நம்ம உடம்பு போட்டு டேமேஜ் பண்ணுது. இதெல்லாம் ஓகே, பட் கோபம் எங்க இருக்கு? பிசிக்கல் பாடியில கோபம் எங்க இருக்கு? சந்தோஷமா இருக்கீங்க, மகிழ்ச்சியா, அப்பா செம்ம பேரான, ஐயோ செம்ம ஜாலியா இருக்குப்பா, சந்தோஷம் எங்க இருக்கு? அந்த மகிழ்ச்சி எங்க இருக்கு உடம்புல? அதுல சில ஹார்மோன்கள் சுரக்குது, உடம்புக்கு நல்லா ஆரோக்கியமாகுது, ஓகே. உடம்புக்கும் மனசுக்கும் சம்பந்தம் இருக்கு, உடம்புக்கும் உணர்ச்சிக்கும் சம்பந்தம் இருக்கு, உடம்புக்கும் உணர்வுக்கும் சம்பந்தம் இருக்கு. ஆனா உடம்புல எங்க இருக்கு? பர்டிகுலர் பாடி, இதப்ப கிட்னில தான் உனக்கு சந்தோஷம் இருக்கு, லிவர்ல கோபம் இருக்கு, கால் பிளடர்ல அது இருக்கு, ஸ்டமக்ல இது இருக்குன்னு ஏதாவது சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. உடம்பு ஃபுல்லா இருந்தா அது பேர் கொழுப்பும்பாங்க, அது வேற. அப்ப எல்லாமே நமது சக்தி நிலையாகத்தான் இருக்கிறது. இந்த உடம்பே வந்து சக்தியுடைய காம்பினேஷன் தான், எனர்ஜியோட காம்பினேஷன் தான் இந்த உடல். இப்ப ஒரு செல் எங்கிருந்து உருவாகுது? நம்ம உடம்புக்குள்ள ஒரு செல் எங்கிருந்து உருவாகுது? நீங்க நம்ம பிறக்கும் போது குட்டி குழந்தையா இருந்தோம், ஒரு அடி ஹைட் இருந்திருப்போமா? ஆமா, 1 அடி ஹைட் இருந்திருப்போம். அப்போ உடம்புல வந்து ஒரு 10,000 செல்லுன்னு வச்சுக்கோங்க, ஒரு உதாரணத்துக்கு ஒரு 10,000 செல் இருந்துச்சு. இப்ப நமக்கு பல கோடி செல் இருக்கு. இந்த செல் எங்கிருந்து வந்துச்சு? உடனே நம்ம உணவு சாப்பிட்டோம் செல் வரல. அப்ப இந்த செல்லாம் எங்கிருந்து வந்துச்சு? இப்ப கூட நம்ம உடம்புல 10 செல் அழிஞ்சுக்கிட்டு இருக்கு, 10 செல் புதுசா உருவாகிட்டு இருக்கு. எங்கிருந்து கிரியேட் ஆகுது? இந்த அழிந்த செல்கள் எங்க போகுது?
அப்ப எவ்ரி திங் எனர்ஜி. நம்ம இப்போ ஒரு எண்ணம் வருது, நேற்று ஒரு எண்ணம் வச்சிருந்தோம், காலையில என்ன எண்ணம் வச்சிருந்தோம், இன்னைக்கு கிளாஸ் லீவ் விடலான்னு சொல்லி ஒரு எண்ணம் இருந்துச்சு. இப்ப அந்த எண்ணம் எங்க போச்சு, இன்னைக்கு கிளாஸ் நடந்துகிட்டு இருக்கு. அப்ப அந்த எண்ணம் எங்க போச்சு, நேற்று கிட்டத்தட்ட ஒரு நார்மலா ஒரு நாளைக்கு 60,000 70,000 எண்ணங்கள் வருதுன்னு சயின்ஸ் சொல்றாங்க, ஆராய்ச்சியில. அந்த 60,000 எண்ணங்கள் எங்க போச்சு? சரி, அந்த 60,000 எண்ணங்கள் எங்கிருந்து வந்துச்சு? எல்லாமே நேத்துல இருந்து வந்துச்சு. முதல் இன்டர்நெட் கனெக்ஷன் நாட்டுதா? கேக்குதுங்களா நான் பேசுறது? ஓகே. அந்த எண்ணங்கள் எங்கிருந்து வந்துச்சு, எங்க போச்சு? எவ்ரிதிங் எண்ணங்கள் தான். அப்ப எவ்ரிதிங் எனர்ஜி தான். இப்ப நமக்கு சந்தோஷமா இருக்கும், சரி நாள் ஃபுல்லா சந்தோஷமா இருக்குமா? இல்ல. டக்குன்னு அடுத்த மைண்ட் மூடு மாறுது, கோபம் வருது. அந்த நாள் ஃபுல்லா கோபமா இருக்கும், அதுவும் கிடையாது. அப்ப அது எங்க இருந்து வந்துச்சு, எங்க போச்சு? அப்ப எனர்ஜி மாறிக்கொண்டே இருக்கக்கூடியது, மனிதனுடைய எனர்ஜி மாறிக்கொண்டே இருக்கக்கூடியது. நம்ம உணர்வுகளுக்கு தகுந்த மாதிரி, நம்ம உணர்ச்சிகளுக்கு தகுந்த மாதிரி, நம்ம உணவு முறைகளுக்கு தகுந்த மாதிரி மாறிக்கொண்டே இருக்கக்கூடியது. ஆனா பேசிக்கா ஒரு சில எனர்ஜி சக்தி நிலையில் இருக்குது, பேசிக்கா இருக்கு ஒவ்வொருத்தருக்கும். அப்ப இந்த எனர்ஜின்ற ஒரு விஷயத்த நம்ம ஸ்கேன் மூலியமா தெரிஞ்சுக்க போகிறோம். எப்படின்னா கண்களால பார்த்து தெரிந்து கொள்ள போகிறோம். சரிங்களா? எனர்ஜிங்கிறது உடம்பு தான், எனர்ஜிங்கிறது மைண்ட் தான், மனம் தான், எல்லாமே எனர்ஜி தான். நமக்கு உடம்புக்கு ஒரு ப்ராப்ளம் வரதா இருந்தாலும் சரி, மனசுக்கு ஒரு ப்ராப்ளம் வரதா இருந்தாலும் சரி, இல்ல ஆரோக்கியமானதா இருக்கட்டும், உடம்புக்கு ஒரு விஷயம் வருது, மனசுக்கு ஒரு விஷயம் வருதுன்னா முதல்ல சக்தி நிலையாகத்தான் இருக்கிறது. சக்தி நிலையாக இருந்து நம்ம ஆறாக்குள்ள என்ட்ராகி நம்ம உடம்புக்கு நம்ம மனசுக்கு வந்து அதுக்கப்புறமா இந்த உடம்பு மூலியமா இந்த மனசு மூலியமா ரியாக்ட் ஆகுது. அந்த சக்தி வெளியில ரியாக்ட் ஆகுது. சரிங்களா? இப்ப ஆறா ரீடிங்ல என்னென்ன பெரிய விஷயங்கள் அப்படின்னா, ஒண்ணு ஏற்கனவே நமக்கு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பாடி பெயின் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, உடம்புனால செம ஒளி போய் டயர்டா இருக்கும், பாடின்னு இருக்கும். நல்லா தூங்கி நைட்டு என்ன பண்றோம், நல்லா தூங்குறோம், காலையில் எழுந்திரிக்க வந்து ஃப்ரெஷ்ஷா இருக்கு, உடம்பு ஃப்ரெஷ் ஆயிடுச்சு. சரிங்களா? ஆனா உடம்புல இருந்து அந்த பெயின், அந்த சக்தி, அந்த எனர்ஜி இருக்கு பாருங்க, அது இன்னும் ஆறாவது வெளியில போகல. உடம்பு ஃப்ரெஷ்ஷா தான் இருக்குது, இருந்தாலும் என்னமோ தெரியல, ஒரு மாதிரி டயர்டா இருக்கு. ஏன்னா நல்லா தூங்கி தானே எழுந்திரிச்சோம், நல்லா சாப்பிட்டோமே, காலையிலேயே ரவா உப்புமாலாம் சாப்பிட்டுருக்கோம், ரவா கேசரி வேற சாப்பிட்டுருக்கோம், நல்லா தானே இருக்கு, உடம்பு சூப்பரா இருக்கே. ஆனாலும் ஏன் ஒரு மாதிரி டயர்டா இருக்கு, ஏன் ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது? இன்னும் அது ஆறாவிட்ட வெளியில போகல, அந்த டயர்ட்னஸ், அந்த எனர்ஜி சக்தி நிலை வெளியில போகல. அதே மாதிரி எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் நம்ம எனர்ஜி பாடி தாண்டி தான் உள்ள வரணும், நம்ம சக்தியோட ஆறாவை தாண்டி தான் உள்ளுக்குள்ள வரணும். என்னமோ தெரியல, நாம நல்லா தானே இருக்கோம், நல்லா தூங்கிட்டோம், ஏஞ்சிட்டோம், சாப்பிட்டோம், ஓகே சூப்பர், என்னமோ தெரியல மைண்ட் ஒரு மாதிரி இருக்கு. அப்ப ஏதோ ஒரு விஷயம் நம்ம எனர்ஜி பாடியில வந்து நிக்குது, சக்தி நிலையில வந்து நிக்குது, ஆறால வந்து நிக்குது. மேபி அது நம்ம பிசிக்கல் பாடிக்கோ இல்லை நம்ம மனசுக்கோ நம்ம சேராம இருக்கலாம். நம்ம சக்தி நிலையில தான் இருக்குது. சரிங்களா? அது நம்ம சக்தி நிலையாகத்தான் இருக்குது. அது எமோஷனலா இருக்கட்டும், மனம் சம்பந்தப்பட்டதா இருக்கட்டும், எல்லாமே. இப்ப ஒரு சின்ன ஒரு கோவம்னு வச்சுக்கோங்களேன், ஒரு சின்ன கோவம் இப்ப டக்குன்னு ட்ரிகர் ஆகும். ஒரு சின்ன கோவம் நம்ம எனர்ஜிக்குள்ள வருது, நம்ம பிசிக்கல் பாடியில வருது, சில விஷயங்கள் ரியாக்ட் பண்ணுது, என்ன ஆச்சுன்னு தெரியாது, திடீர்னு அந்த கோவம் வெளில போகுது, அந்த ஆறால வெளில போயிடுச்சு. ஓகே, இப்ப இது நார்மல், எல்லாருக்கும் நடக்கிறது. ஆனா அதே கோவம் நம்ம ஆறாக்குள்ளே இருந்துச்சுன்னா எப்படி இருக்கும்? போட்டு டேமேஜ் பண்ணிக்கிட்டே இருக்கும். அதே கோவம் நம்ம ஆறாக்குள்ள இருந்து நம்ம பிசிக்கல் பாடிக்கு அஃபெக்ட் ஆயிடுச்சுன்னா எப்படி இருக்கும்? டேமேஜ் பண்ணி நமக்கு தெரியாது. நான் கோவமாலாம் இல்லப்பா, நான் நார்மலா இருக்கேன். உள்ளுக்குள்ள ஓடிக்கிட்டு இருக்கு. எது உள்ளுக்குள்ள? எனர்ஜி லெவல்ல ஓடிக்கிட்டு இருக்கு. எனர்ஜி லெவல்ல பத்திரமா இருக்கு. அது நம்மளை போட்டு டேமேஜ் பண்ணிட்டு பிசிக்கல் லெவல்ல டேமேஜ் பண்ணிட்டு நமக்கு தெரியாது.
அப்ப நம்ம பிசிக்கல் டேமேஜ் நடக்கக்கூடிய 99.99% சைக்கோல என்னது, உடலால் மனதால் ஏற்படும் உடல் தொந்தரவுகள், சைக்கோசோமேட்டிக் டிசார்டர். நம்ம என்னைக்கோ ஒரு நாள் கோவப்பட்டோம், அந்த கோவம் நமக்கு தெரியும், அப்படியே நம்ம எனர்ஜி பாடிக்குள்ளேயே இருக்கு, நம்ம எனர்ஜி பாடி விட்டு வெளியில போகல. ஏதோ ஒரு எனர்ஜி, ஏதோ ஒரு சக்தி நிலை, ஒரு 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 சோகம், ஒரு துக்கம், ஒரு சந்தோஷம் மனசுக்குள்ள இருக்குது. மனசு எங்க இருக்கு? மனசே ஒரு உடலாக இருக்கு. அன்னமய கோஷம், பிராணமய கோஷம், மனோமய கோஷம், விஞ்ஞானமய கோஷம், ஆனந்தமய கோஷம் அறிவு. விஞ்ஞானமய கோஷம் போது அறிவு, பிராணமய கோஷம் மூச்சு காற்று. சரிங்களா? அப்ப எவ்ரிதிங் சக்தியாக இருக்கும் போது நமக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ, இப்ப நம்ம ஸ்கேன் பண்ணும்போது சொல்லுவோம், உங்களுக்கு ஷோல்டர் பெயின் இருந்துச்சு, அப்படிலாம் இல்லைங்களே அப்படிம்பாங்க. இன்னும் 2 நாள் கழிச்சு மேபி வரலாம். ஏன்னா சக்தி நிலையில இருக்கு. அது நம்ம பிசிக்கல் பாடி அப்படியே ஷோல்டர் வந்து, ஆமா 2 நாளைக்கு நம்ம என்ன நினைப்போம்னா, 2 நாளைக்கு முன்னாடி சொன்னீங்க அதனால நடந்துச்சு. இல்ல, இருக்கிறதால தான் சொன்னோம். சக்தி நிலை. சில சொல்லுவாங்க, நான் போன வாரம் இருந்துச்சுங்க, ஆனா இப்ப எனக்கு இப்ப இல்ல. அந்த போன வாரம் பிசிக்கலா இருந்துச்சு, பிசிக்கல் பாடியில அந்த சக்தி நிலை இருந்துச்சு. பெயின்ங்கிறது சக்தி தான். இப்ப அது இல்ல, உடம்புல இல்ல, எனர்ஜி பாடியில இருக்கு. திரும்ப வரலாம், வெளியும் போகலாம். நம்ம என்ன பண்றோம்ன்றது பொறுத்து. அட்ராக்ட் பண்ணா உள்ளுக்குள்ள வந்து சேரும், அக்செப்ட் பண்ணல, ரிஜெக்ட் பண்றோம்னா வெளியில போய் சேரும். சரிங்களா? அப்ப ஸ்கேனிங் மூலமா நம்ம ஃபியூச்சர்ல இனிமே வரக்கூடிய விஷயத்தையும் நம்ம ஆராக்குள்ள இருந்துச்சுன்னா அதையும் ஸ்கேன் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். அங்கேயே கிளென்ஸ் பண்ணிடலாம், அங்கேயே கிளென்ஸ் பண்ணி அங்கேயே அனுப்பிச்சு விட்டுறலாம். ஏற்கனவே இருந்த ஒரு விஷயம் இன்னும் நம்ம ஆறா விட்டு வெளியில போக முடிச்சுன்னா அதையும் சேர்த்து கிளென்ஸ் பண்ணிடலாம். ஸோ ஒருத்தருக்கு ஸ்கேனிங் பண்ணி நீங்க ஹீலிங் கொடுக்கும் போது ஃபியூச்சர்ல வரக்கூடிய ப்ராப்ளத்தையும் நீங்க இங்கிருந்து சரி பண்ணி விடலாம். ஏற்கனவே இருந்த ப்ராப்ளத்தையும் சரி பண்ணி விடலாம், இப்ப இருக்கக்கூடிய ப்ராப்ளத்தையும் சரி செய்து விடலாம். சரிங்களா? சரி. அப்ப ஹீலிங்கிறது வந்து சாதாரண விஷயம் கிடையாது. இப்ப இருக்கக்கூடிய ப்ராப்ளத்தை சால்வ் பண்றது மட்டும் கிடையாது. ஹீலிங்கிறது ஏற்கனவே இருக்கக்கூடிய விஷயங்கள் நம்ம எனர்ஜி பாடி இருந்தாலும் சரியாகிவிடும், விட்டு போயிடும், தேவையில்லை. சரிங்களா? ஃபியூச்சர்ல நடக்க போறதையும் சேர்த்து இப்ப நம்ம ஆறா பாடிக்குள்ள இருக்கு. ஒரு பிரச்சனை வந்து நம்ம ஆறா பாடிக்குள்ள காத்துக்கிட்டு இருக்கு. ஒரு உடம்புக்கு தேவையில்லாத ஒரு விஷயம் உடம்பு ஆறா பாடிக்குள்ள வந்து காத்துக்கிட்டு இருக்கு. இப்போ ஸ்கேன் பண்ணி அதை நம்ம ஹீலிங் கற்றுப்போம். இன்னும் ஸ்கேனிங் கிளென்சிங்லாம் சிம்பிள்ஸ்லாம் கற்றுப்போம். அந்த சிம்பிள்ஸ் யூஸ் பண்ணி கிளென்ஸ் பண்ணிட்டு நம்ம எனர்ஜி பாடி நல்ல எனர்ஜி ஆரோக்கிய சக்தி சோக்கரை போடுவோம். அந்த சோக்கரை போட்டு நம்ம மனசை தெளிவுபடுத்திட்டு இருக்கோம் அப்படின்னா இது தினமுமே செய்யலாம். அடுத்தது செய்யும் போது என்ன ஆகும் அப்படின்னா வரக்கூடிய ப்ராப்ளம் இங்கேயே சால்வ் ஆகிவிடும். ஏற்கனவே இருந்த ப்ராப்ளம் நமக்கு தெரியாம ஆறாபடியில் தான் அதுவும் சால்வ் ஆகிவிடும். இப்ப இருக்கிற ப்ராப்ளம் சால்வ் ஆகிவிடும். அப்ப இது காலம் கிடையாது. நம்ம பண்ற ஸ்கேனிங்க்கு there is no காலம், there is no past, present, future. நம்ம எனர்ஜி பாடிக்குள்ள இருக்கு, நம்ம பிசிக்கல் பாடியில இருந்துச்சு, பிசிக்கல் பாடிக்கு இனிமே வரப்போகுது. பிசிக்கல் பாடியில இருக்குன்னு 3 காலம் இருக்கு, ஆனா எனர்ஜி பாடிக்குள்ள இருக்கு. அப்ப எனர்ஜி பாடியில இருந்து வெளில போயிடும். சரிங்களா? எவ்ரிதிங் இஸ் தேர். அப்ப இந்த எனர்ஜி பாடி எதுல வைப்ரேட் ஆயிட்டு இருக்கோ, நமது சிந்தனைகள், நமது மனம், நமது எதை வச்சு வைப்ரேட் ஆயிட்டு இருக்கோ அதைத்தான் ஈர்க்கிறது. கவலை, பிரஷர், டென்ஷன், பிரச்சனைகள்
என்னப்பா வாழ்க்கையில் உள்ள பிரச்சனை இருக்குது, என்னப்பா வாழ்க்கை மட்டும் இப்படி டேமேஜா இருக்கு, ஏன்டா இப்படி இருக்கு நம்ம ஃபீல் பண்ணிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா அதை தான் நம்ம வைப்ரேட் பண்ணிக்கிட்டே இருக்கோம், அதை தான் நம்ம ஏற்றுக்கொண்டு இருக்கிறோம். ஏய் என் வாழ்க்கை சந்தோஷமா இருக்குப்பா, செம ஹாப்பியா இருக்குப்பா, அதைத்தான் நாம் ஏற்றுக்கொண்டு இருக்கிறோம். உங்களுடைய வார்த்தைகள் சின்ன சின்ன மாற்றம் மட்டும் ஏற்படுத்துங்க. ஏன்பா இப்படி வாழ்க்கை இப்படி இருக்குன்னு நினைக்கிறத விட, சரி ஆமா ப்ராப்ளமா தான் இருக்கு, ஏன்பா இந்த ப்ராப்ளம் இருக்கு எனக்கு இருக்குன்றத விட இந்த ப்ராப்ளத்தை சால்வ் நான் என்ன பண்ணணும்னு நீங்க கேட்க ஆரம்பிங்களேன். கேள்வியை கொஞ்சம் மாத்தி கேளுங்களேன். எனக்கு மட்டும் ஏன் இவ்வளவு ப்ராப்ளம் இருக்குன்னா இந்த உனக்கு இன்னும் கொஞ்சம் வச்சுக்கோன்னு சொல்லி கொடுப்பாங்க. இந்த ப்ராப்ளத்தை எப்படிப்பா சால்வ் பண்ணுறதுன்னு கேட்டா சொல்யூஷனை கொடுப்பாங்க. நம்ம எப்பயுமே எதை தேடிட்டு இருக்கிறோம்? இருக்குன்னு ப்ராப்ளத்தை தேடிட்டு இருக்கோம். சொல்யூஷன் இருக்குன்னா சொல்யூஷன்னா பதில், அதுக்கான விடை கூட கிடையாது. ஆன்சர்னா விடை, சொல்யூஷன் நாங்க சொல்லலாம். கரெக்ட், நீங்க சூப்பரா சொல்றீங்க. ஆனா மியூட் போட்டு பேசுறீங்க. தீர்வு சரியா சொன்னீங்க. அப்ப இந்த தீர்வு கிடைக்கும்போது என்ன ஆகும்? சரியாகும், சால்வ் ஆகும். சொல்யூஷன் கிடைச்சா ப்ராப்ளம் சால்வ் ஆகும். விடை கிடைச்சா இன்ஃபர்மேஷன், சொல்யூஷன் கிடைச்சா டிரான்ஸ்ஃபர்மேஷன். அப்ப சால்வ் ஆகும். அப்ப நம்ம பேசக்கூடிய வார்த்தைகள், நம்ம பேசக்கூடிய எண்ணங்கள் அந்த உணர்வு மாத்துதான். ஏன் என்ன மட்டும் ஏன்ப்பா ஆண்டவா கஷ்டப்படுத்திட்டு இருக்குன்னு கேட்டா அதை நம்ம அட்ராக்ட் பண்ணிக்கிறோம். திரும்ப அட்ராக்ட் பண்ணிட்டு இருக்கோம். சரி ஓகே ஆமா இருக்குது, இப்ப இந்த ப்ராப்ளம் எப்படி சால்வ் பண்ணலான்னு கேட்டா அதற்கான விஷயத்தை அட்ராக்ட் பண்ணிக்கிறோம். அப்ப இந்த எனர்ஜி பாடிங்கிறது நமக்கு தேவையான விஷயத்தையும் எடுக்க முடியும், தேவையில்லாத விஷயத்தையும் எடுக்க முடியும். இவ்வளவு பல நாள் பல வருடங்களாக நம்ம தேவையில்லாத விஷயத்தை எடுத்துக்கிட்டு இருக்கிறோம். இனிமே தேவையான விஷயங்கள் எடுப்போம். அதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம்? தேவையில்லாத விஷயம் ஏற்கனவே எடுத்து வச்சிருக்கோம் பாருங்க, அதெல்லாம் கிளென்ஸ் பண்ணி விடுவோம். அப்ப என்னெல்லாம் இருக்குது? அப்ப ஸ்கேனிங்ன்ற ஒரு விஷயத்துல நம்ம உடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், மனசு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், எமோஷனல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், ஸ்பிரிச்சுவல் கனெக்டிவிட்டி, நம்ம பேசிக்கா எந்த உணர்வு நிலையில் இருக்கோன்றது எல்லாத்தையும் கண்டுபிடிக்க முடியும் ஸ்கேனிங் மூலியமாக. பாஸ்ட் லைஃப், ஃபியூச்சர் லைஃப் எல்லாத்தையும் கவனிக்க முடியும். நம்ம ஆறாக்குள் இருக்கிற விஷயங்களை கவனிக்க முடியும். சரிங்களா? இப்போதைக்கு ஆறாவை பத்தி மட்டும் பேசுவோம். ஃபியூச்சர்ல ஆறாவை தவிர வேற நல்லா இருக்குன்னு பார்த்து பேசுவோம். அதுக்கப்புறம் அடுத்தடுத்த பயிற்சி வகுப்புகள், ரிக்கிட் லெவல் 3 கிராண்ட் மாஸ்டர் அந்த லெவல்ல. பிசிக்கல் லெவல்ல பாத்தீங்கன்னா நம்ம ஆர்கன்ல என்னென்னலாம் வீக் இருக்கு, எந்தெந்த ஆர்கன் வீக்கா இருக்கு, எந்த ஆர்கன் இன்ஃபிளமேஷன் எனர்ஜி எவ்வளவு இருக்கு நம்ம கிட்ட, கிரானிக் டிசீஸ் ஏதாவது இருக்கா, அதோட பேட்டர்ன் என்ன மாதிரி இருக்கு, பெயின் எப்படி இருக்கு, பெயின் எங்கிருந்து உருவாயிருக்கு. நம்ம சொல்லுவோம் தலைவலி, இது செம்ம தலைவலி அப்படியே அப்படின்ட்டு இருப்போம். பசினால தலைவலிக்கும். நமக்கு பசி இருக்கிறது சரியா பெருசா தெரியாது, தலைவலி அதிகமா இருக்கும். சாப்பிட்டா சரியாயிடும், சாப்பிட்டாலும் சரியாகாது, எனக்கு தலைவலிக்குது, மாத்திரை கொடுங்க, மருந்து கொடுங்க, தலைவலி தைலம் போடுங்க, சாப்பிட்டாலும் சரியாகும். அப்ப ஒரு பெயின் இருக்குன்னா அதோட ஆரிஜின் எங்க இருக்கு, அது எங்கிருந்து கிரியேட் ஆயிருக்கு, ரூட் எங்க இருக்குன்னு கண்டுபிடிக்கலாம். ஹீலிங்கை பொறுத்தவரையிலும், ரேக்கி ஹீலிங்கை பொறுத்தவரையிலும் நம்ம ரூட்ல இருந்து கிளியர் பண்றது, ரூட்ல இருந்து கிளியர் பண்றதுதான் ஹீலிங், ரேக்கி ஹீலிங். சில நேரங்கள் என்ன ஆகும் அப்படின்னா பல வருஷமா ஒரு ப்ராப்ளத்தோட இருப்பாங்க, கால் வலிக்குதுன்னு சொல்லுவாங்க. கால் வலிக்கான ரீசன் மென்டல்ல மைண்ட்ல ஒரு கோபத்தை வச்சிருப்பாங்க. என்னால இப்ப கால் வலி எதுக்காக உருவாகுது அப்படின்னா அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்க முடியல, ரொம்ப கஷ்டப்பட்டு எடுத்து வைக்க வேண்டியதா இருக்கு கால் வலிங்கிறது. சரிங்களா? கால்ங்கிறது நம்மள அடுத்த நிலைக்கு, வாழ்க்கையில முன்னிலை கொண்டு போகக்கூடியது. நம்ம நினைக்கிற விஷயத்துக்கு, நம்ம நினைச்ச இடத்துக்கு அழைச்சிட்டு போய் விடுறது கால். சரிங்களா? நம்ம நினைச்ச இடத்துக்கு நம்மளை அழைச்சிட்டு போறது கால். இப்ப இந்த கால் வலி வருது, கால் ஒரு ஸ்டெப் முன்னாடி எடுத்து வைக்க முடியல அப்படின்னா மனசுக்குள்ள நம்ம வாழ்க்கையை முன்னேற்றதுக்கான வழி ஏதோ ஒன்று தடுத்துக்கிட்டு இருக்கோம்னு அர்த்தம். நம்ம வாழ்க்கையில் அடுத்த நிலை போறதுக்கு நம்ம ஒரு விஷயத்த ஸ்டாப் பண்ணிட்டு இருக்கோம். அப்ப நம்ம வாழ்க்கையில மனசுல ஏற்படக்கூடிய நம்மளே கோபமும் சோகமும் துக்கமும் ஏதோ ஒன்று வச்சுக்கிட்டு நம்மளால முடியாதுன்ற ஒரு மனநிலை வச்சுக்கிட்டு இருக்கும்போது
கால் வலிக்கும். ஏன்னா முன்னாடி போக முடியாது. நம்ம பிசிக்கலா நம்ம மலை ஏறிட்டு வரோம், நிறைய நடந்துட்டு வரோம், அதனால கால் வலிங்கிறது ஒரு நாள் 2 நாள் இருக்கும். அப்புறம் சுடு தண்ணி வச்சு ஒத்தனம் கொடுத்தா அது சரியா போயிடும். அந்த வழி வேற. ரொம்ப வருஷமா இருக்கு அப்படின்னா ரொம்ப வருஷமா உங்க வாழ்க்கையை நீங்க தடுத்துக்கிட்டு இருக்கீங்க மனதளவில். இப்ப காலுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்து பிசிக்கல் பாடிக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்து என்ன பண்ண போறோம்? பிசிக்கல் பாடிக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்தா என்ன ஆகும்? அது அப்படிதான் இருக்கும். பெயின் கில்லர் கொடுத்தா பெயின் தெரியாம தான் இருக்கும், பெயின் எடுத்துக்கிட்டு தான் இருக்கும். அப்ப ட்ரீட்மெண்ட் எங்க கொடுக்கணும்? மனதிற்கு. அப்ப மனசுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்தாதான் கால் வலிங்க சரியாகும். இதை கிளைண்ட் கிட்ட சொன்ன என்ன ஒத்துப்பாங்களா? யாராவது நீங்க ஒத்துப்பீங்களா? ஒத்துக்க மாட்டாங்க. அதுக்கு ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவாங்க? மனசை ட்ரீட் பண்றதுக்கு அதுக்கான ஹீலிங் கொடுத்து அவங்க இட் வில் டேக் டைம் 2-3 months 4 months கூட ஆகும் சிலருக்கு. மனசுல அந்த பிரச்சனைகள் எடுத்து அந்த பிரச்சனை வெளில போக பிசிக்கல்ல இருந்து பிரச்சனைகள் சால்வ் ஆக ஆரம்பிக்கும். மனசு ஒரு விஷயத்தை எடுத்துக்க மாட்டேங்குது, மனசு ஒரு விஷயத்தை அக்செப்ட் பண்ண மாட்டேங்குது. கைவலி இருக்கும், கைதானே அக்செப்ட் பண்ணிக்கிறது, வாங்குறது கொடுக்கறது எல்லாமே கைதானே. ஷோல்டர் பெயின் இருக்கு, ஷோல்டர்ல இருந்தே வலிக்குது. பேசிக்காவே அவங்களுக்கு கொடுக்கற மனசு இல்ல எடுக்கிற மனசு இல்ல. ஐ மீன் அக்செப்டன்சி கிடையாது. நான் சொல்றதான் கரெக்ட். கை என்ன பண்ணும்? ஃப்ரீஸா இருக்கும், ஷோல்டர் ஃப்ரீஸா இருக்கும், மூவ் பண்ண விடாது. ஏன்னா நான் சொல்றதான் கரெக்ட். அப்படி அடக்கமா, அது பேர் அடக்கம்னு சொல்ல முடியாது, அது பேர் என்ன சொல்லுவாங்க? ஃப்ரீஸா இருக்கு. அப்ப ஒரு ப்ராப்ளம், உடம்புல இருக்கக்கூடிய ப்ராப்ளத்துக்கு காரணம் மனசுல இருக்கக்கூடிய எண்ண அலைகள். அது என்ன பண்ணுது? நம்ம உயிர் சக்தி, பிராணசக்தி, சி அப்படின்னு அந்த சக்தி நிலையை பாதிக்கிறது. அந்த சக்தி நிலை பாதிக்கப்படுவதால் உடம்புல ப்ராப்ளம் ஏற்படுகிறது. இப்போ உடம்புக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்தா நிறைய பேர் சொல்லுவாங்க, என்ன சார் ரேக்கில வந்தா ஹீலிங் கொடுத்தா நான் 2 நாள்ல சரியாயிடும்பாங்க, நீங்க என்ன 2 மாசம் 3 மாசம்ன்றீங்க அப்படின்னா 2 நாள்ல சரியாக டெம்பரரி சொல்யூஷன். இப்ப கால் வலியை எனர்ஜி கொடுத்து சக்தி கொடுத்து கால் வலியை சரி பண்ணிடலாம் அன்னைக்கு. இது வந்து கிரானிக் டிசீஸ் நான் சொல்றது. எனக்கு 5 வருஷமா முட்டி வலி இருக்குது, 10 வருஷமா கால் வலி இருக்குது, 20 வருஷமா ஷோல்டர் பெயின் இருக்கு, 65 வருஷமா எனக்கு வந்து தலைவலி இருக்கு, இந்த மாதிரிலாம் சொல்றாங்க பாருங்க. இதெல்லாம் வந்து கிரானிக் பெயின். இதெல்லாம் சரி பண்ணணும்னா 3 மாசம் 4 மாசத்துக்கு மேல ஆகும். கிரானிக் டிசீஸ். இப்ப இது நடந்து போயிட்டாங்க, கால் வலிக்கு இருக்காங்க, இப்ப இமீடியட்டா சொல்யூஷன் கிடைச்சிடும். எனர்ஜி கொடுத்தா கால் வலி சரியாயிடும். அப்ப நம்ம கிட்ட கிளைண்ட் வராங்க அப்படின்னாலே பல வருடங்களாக இருக்கக்கூடிய ப்ராப்ளத்துக்கு சில மாசங்கள் ஆகும் சரி பண்றதுக்கு. ஏன்னா எனர்ஜி லெவல் இருந்து கிளீன்ஸ் பண்ணி எடுக்கணும். சரிங்களா? இப்ப இதுல அட்வான்டேஜஸ் பார்த்தோம்னா எனர்ஜி லெவலே கிளீன்ஸ் பண்ணிருவோம். அப்ப திரும்ப வராது அவங்களுக்கு, அவங்கள அட்ராக்ட் பண்ண மட்டும் தான் வரும். சரிங்களா? ஸோ இப்போ மனதளவில் பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப அதிகமாக திங்க் பண்ணுறது, ஓவர் திங்கிங், எப்பயுமே கன்ஃபியூஸ் ஸ்டேஜில் இருக்கிறது, நெகட்டிவ் பிலீஃப் லூப்ஸ், ஒரு நெகட்டிவ் பிலீஃப் இன்னொரு நெகட்டிவ் பிலீஃப் லூப் மாதிரி கனெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிறது, நமக்கு தேவையில்லாத விஷயத்துல ஃபோக்கஸ் பண்றது, டிசிஷன் மேக்கிங் கிளாரிட்டி இல்லாமல் இருக்கிறது, கிளாரிட்டி இல்லாமல் டிசிஷன் மேக்கிங் எடுக்கிறது, இது எல்லாமே சரியாகிவிடும். என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்டா, ரேக்கியை பொறுத்தவரையிலும் ஒரு கிளவுட் இப்படிங்க இருக்கும், மேகமூட்டம், மேகமூட்டமான எனர்ஜி இருக்கும். நம்ம ஆரா ஸ்கேன் பண்ணும்போது மேகமூட்டமான எனர்ஜி லெவல் இருக்கும். மேகமூட்டமான எனர்ஜி லெவல் மூளை பகுதி சுத்தியோ இல்லை உடம்பு பக்கமாக இருந்தால் அது வந்து எதனால வருதுன்னா மனம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள். மேகமூட்டமா இருக்கிறது ஒரு மாதிரி விட ஷேட் ஒரு மாதிரி இருக்கும்பா சொல்லுவாங்களா, அந்த மாதிரி இருக்குது. எதுன்னு கேட்டா இதுதான் மனம் நிலை சம்பந்தப்பட்ட விஷயங்களால மேகமூட்டமாக இருக்குது. சரிங்களா? வயிறு பக்கத்துல ஒரு மாதிரி டேமேஜா இருக்கு, ஸ்கேன் பண்ணும்போது தெரியும் வயிறு பக்கத்துல டேமேஜா இருக்குது. சில மாசங்களாக ஸ்டமக் ப்ராப்ளம் இருக்குது. ஸ்கேன் பண்ணும்போது வயிறு பக்கம் நிறைய ப்ராப்ளம், சோலார் பிளக்ஸ், மணிப்புரக சக்கரம், இங்கெல்லாம் ப்ராப்ளம் இருக்கு.
அப்படின்னா பிசிக்கல் ஹெல்த் சம்பந்தப்பட்டதாக இருக்கும். எனர்ஜி லெவல், பிசிக்கல் எனர்ஜி லெவல். இப்ப எமோஷனல் அப்படின்னு எடுத்தோம்னா பழைய நினைவுகளை இன்னும் மனசுக்குள்ளேயும் பத்திரமா வச்சிருக்கோம் பாருங்க. பழைய நினைவுகளை இன்னும் பத்திரமா வச்சிருக்கோம் பாருங்க. 10 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது, 25 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது. அதை நினைச்சு பயம். 10 வருஷம் முன்னாடி கூட மட்டும் இல்லைங்க, நேற்று நடந்த வச்சு நீங்க பயப்படுறது, பயம். அப்புறம் என்ன சொல்லுவாங்க, கோபம். இதெல்லாம் மனசுக்குள்ள ஸ்டோர் ஆயிருக்கு. அது நேற்று நடந்த கோபமா 25 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த கோபமான்னு தெரியாது. அது கோபம் தான். அது துக்கம், கவலை, இதெல்லாம் பத்திரமா ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு பாருங்க. என்ன 10 வருஷம் நடந்ததுன்னா உடம்பு ரொம்ப டேமேஜா இருக்கும், நேற்று நடந்தா உடம்பு லைட்டா டேமேஜா இருக்கும். அவ்வளவுதான் வித்தியாசம். அப்புறம் உறவுகளுக்குள்ள விரிசல்கள், உறவுகளுக்குள்ள ப்ராப்ளம், இதெல்லாம் வந்து எமோஷன் இன்னர் சைல்டு இஷ்யூஸ்ன்னு சொல்லுவாங்க. சின்ன வயசுல நமக்கு ஏற்பட்ட சில விஷயங்கள், இன்னர் சைல்டு இஷ்யூஸ். இது எல்லாமே வந்து கிரிஃப். இதெல்லாம் வந்து எங்கன்னா லங்ஸ் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், மூச்சு, ஹார்ட், லங்ஸ், இந்த இடத்துல பாதிப்பு இருக்கு அப்படின்னா இதெல்லாம் எமோஷன் டைப் ஆஃப் எமோஷன்ல டேமேஜ் ஆயிருக்காங்கன்னு அர்த்தம். அப்புறம் மைண்ட், மூட் லெவல்ல, மூட்னு சொல்லுவாங்கல்ல, மூட் அப்படின்னா இப்ப இருக்கக்கூடிய கரண்ட் மூடு. எமோஷன்ங்கிறது ரொம்ப நாளா இருந்துகிட்டே இருக்கிறதுன்னு சொல்லலாம். இப்ப இருக்கிற மைண்ட் செட், மூடு. சடனா எமோஷன், மூடு ஷிஃப்ட் ஆகுறது, மூட் ஸ்விங்னு சொல்லுவாங்க. மனநிலை மாற்றம், மாறிக்கிட்டே இருக்கிறது, நிமிஷத்திலே டக்கு டக்குன்னு மாறுறது. அதாவது அப்படியே உட்காந்து இருக்காங்க, சந்தோஷமா இருக்கு, ஓகே. திடீர்னு ஏதோ பிரச்சனை, கவலையா இருக்கு, அது ஓகே. ஆனா ஒரு நிமிஷத்துக்குள்ளேயே மனசு கவலைப்படும், சந்தோஷப்படும், துக்கப்படும், வருத்தப்படும், மறுபடியும் சந்தோஷப்படும், டக்கு டக்கு டக்குன்னு மாறும். அது மூட் ஸ்விங். மூடு டெம்பரரின்னு சொல்லலாம். மூடுங்கிறத டெம்பரவரின்னு சொல்லலாம். இட்ஸ் எமோஷனுக்கு ரொம்ப நாளா இருக்கிறது, மூடுங்கிறது டெம்பரவரி. ஆனா எனர்ஜி பாடியை பொறுத்தவரையிலும் இது டெம்பரவரியா இல்ல திரும்ப போயிடுமா, திரும்ப வருமானு தெரியாது. வந்துச்சா பாதிப்பு ஏற்பட்டு விடும். ஷாக் அடிக்குது, கரண்ட் இருக்கு, கை தொட்டிங்க, ஷாக் அடிக்குது. அந்த செகண்ட் தான் ஷாக் அடிச்சானா உடம்புல எவ்வளவு பெரிய பாதிப்பு ஏற்படும். எனர்ஜி லெவல்ல ஸ்கேன் பண்றது, எனர்ஜி உங்களுக்கு எப்படி இருக்கு, உயிர் சக்தி நல்லா இருக்கா, ஹைல இருக்கா, லோல இருக்கா, எனர்ஜிங்க ட்ரெயின் ஆகிட்டே இருக்கா. ட்ரெயின் அப்படின்னா நமக்கு தேவையில்லாம லீக்கேஜஸ் சொல்லுவாங்க, எனர்ஜி லீக்கேஜ்னு சொல்லுவாங்க. நமக்கு தேவை எனர்ஜி இங்க லீக்கேஜ் ஆகிட்டு இருக்கா. எனர்ஜி லீக் ஆகிறது பல காரணங்கள்ல ரொம்ப ரொம்ப முக்கியமான சில காரணங்கள் என்னன்னு கேட்டா எமோஷன், கவலை, கோபம். இதெல்லாம் நம்ம எனர்ஜியை ட்ரெயின் பண்ணிக்கிட்டே இருக்கக்கூடியது. துக்கம், வெறுப்பு, பொறாமை, ஏன்னா இதெல்லாம் மனசுக்குள்ள இருந்துகிட்டே இருக்கக்கூடிய விஷயம். அவன் மட்டும் வாழ்க்கையில முன்னேற்றான், நம்மளால வாழ்க்கையில முன்னேற முடியல, ஒரு பொறாமை. இது எனர்ஜி லீக்கேஜ், ட்ரெயின் ஆகும். எனர்ஜி லீக்கேஜ்னா கொஞ்சம் கொஞ்சமா வெளில போனா ட்ரெயின் ஆகிறதுக்கும் லீக் ஆகிறதுக்கும் உள்ள வித்தியாசம் என்னன்னு கேட்டா, கொஞ்சம் கொஞ்சமா வெளில போனா லீக், மொத்தமா டப்பால் வெளில ஓடி போயிடுச்சு, கம்ப்ளீட் ட்ரெயின் அவுட். கசியுது, எனர்ஜி வெளியில தேவையில்லாம் வேஸ்டா கசியுது, அது ட்ரெயின். சரி, அது லீக்கேஜ், உடச்சிக்கிட்டு மொத்தம் வெளில போயிடுச்சு, அது ட்ரெயின் ஆகிறது. அது மாதிரி எனர்ஜி லெவல் ட்ரெயின் இருக்கா. சைக்கிக் அட்டாக் ஏதாவது இருக்கா. சைக்கிக் அட்டாக்னா எனர்ஜி லெவல்ல, சைக்கிக்னா மனநிலை, சில சமயம் மனநிலை, மற்றவங்களோட எண்ணங்கள் நம்மளை பாதிச்சிருக்கா, மற்றவங்களோட எண்ணங்கள் நம்மளை பாதிச்சுக்கிட்டே இருக்குதா, அதையும் நம்ம ஸ்கேனிங் மூலியமா கண்டுபிடிக்க முடியும். சைக்கிக் அட்டாக்னா இன்னொரு விதமா சொல்லலாம், யாராவது நமக்கு செய்யப்பட்ட செஞ்சு வச்சிருக்காங்களா,
இல்ல வேற ஏதாவது எனர்ஜி பாடி நம்ம கிட்ட இருக்கா, அதையும் கண்டுபிடிக்க முடியும் ஸ்கேனிங் மூலியமாக. அப்ப ஸ்கேனிங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. இவ்வளவு பெரிய விஷயம் இருக்கு பாருங்க இப்ப ஸ்கேனிங்கிறது. சரிங்களா? இப்ப இதெல்லாம் எப்படி பார்க்க போறோம்? நீங்க கண்களால் பார்க்க போகிறோம். கண்களால் பார்க்க போகிறோம். இதெல்லாம் எப்படி கண்களால் பார்க்க போகிறோம் கத்துக்கலாம். அச்சோ மணி இப்பவே 6:56 ஆயிடுச்சா? சரி, அப்ப என்னெல்லாம் பண்ணலாம்னா நெக்ஸ்ட் வீக் நம்ம இதை கத்துக்கலாம். இது சின்ன டெக்னிக் ஓட்டி இப்ப கத்துக்கலாம். நம்ம எதெல்லாம் ஸ்கேன் பண்ண முடியும்னு கேட்டா பிசிக்கல் பாடி ஸ்கேன் பண்ண முடியும், சக்ராஸை பேலன்ஸ் பண்றது, சக்ராஸை வந்து ஸ்கேன் பண்ண முடியும். சக்ராஸ் வந்து பேலன்ஸா இருக்கா, கரெக்டா ரொட்டேட் ஆயிட்டு இருக்கா, இல்ல சக்கரத்துல பிளாக்கேஜஸ் இருக்கான்னு ஸ்கேன் பண்ண முடியும். 6 லேயர்ஸை ஸ்கேன் பண்ண முடியும். இந்த பிசிக்கல் பாடி நம்ம கண்களால் பார்த்துறோம். மூச்சு காத்து பாடி, அதாவது பிராணமய கோஷம், மனோமய கோஷம், விஞ்ஞானமய அறிவு எப்படி இருக்கு எல்லாத்தையும் ஸ்கேன் பண்ண முடியும். பழைய பாஸ்ட் டிராமாஸ், அதோட இம்ப்ரிண்ட்ஸ், அதோட பேட்டர்ன்ஸ் இருக்கா அதையும் ஸ்கேன் பண்ண முடியும். சப்கான்சியஸ் மைண்டோட பேட்டர்ன்ஸ் என்ன இருக்குன்னு ஸ்கேன் பண்ண முடியும். கார்மிக் கர்ம வினைகள் நம்மளை எந்த அளவுக்கு இன்ஃபுளுன்ஸ் பண்ணது ஸ்கேன் பண்ண முடியும். ஸ்பிரிச்சுவலா பிளாக் ஏதாவது இருக்கா ஸ்கேன் பண்ண முடியும். சோல் லெவல்ல, சரிங்களா, சோல் லெவல்ல நம்மளோட சோல் தானே, நம்ம சோல் லெவல்ல வேற ஏதாவது இருக்குதா அதையும் ஸ்கேன் பண்ண முடியும். நமக்கு ப்ரொடெக்ஷன் எப்படி இருக்கு, பாதுகாப்பு எப்படி இருக்கு ஸ்கேன் பண்ண முடியும். நமக்கு இன்ட்யூஷன் எந்த அளவுக்கு கிளாரிட்டியா இருக்கு அதையும் ஸ்கேன் பண்ண முடியும். வேற ஏதாவது மனிதர்களோட எண்ண அலைகள் நம்மளுக்கு கனெக்ட் ஆயிட்டு இருக்கா, மனிதர்களுடைய எண்ண அலைகள், ஏற்கனவே நடந்த விஷயங்களுடைய அந்த ஞாபகங்கள், நடந்த விஷயங்கள், ஈவெண்ட், ஒரு விஷயம் நடந்திருக்கும், நிகழ்வு நடந்திருக்கும், அந்த நிகழ்வுகளுடைய அட்டாச்மெண்ட் இருக்கு. ஒரு பொருட்கள் மேல அட்டாச்மெண்ட் இருக்கு, அதையும் கார்டு கட்டிங்னு சொன்னோம் பாத்தீங்களா லெவல் 1ல கார்டு, அதையும் ஸ்கேன் பண்ண முடியும். அப்ப ரேக்கிங்கிறது வந்து ஸ்கேனிங்கிறது வந்து ரேக்கில ஸ்கேனிங் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸ்கேனிங்லாம் ரேக்கிங் கிடையாது, ரேக்கி கிடையாது, பண்ண முடியாது. தலைவலின்னு சொல்லுது, தலைவலி சரியா போட்டா அது இங்கிலீஷ் மெடிசன் மாதிரி மாத்திரை கொடுத்தாச்சு. தலைவலிக்கான ரூட் காஸ் கண்டுபிடிச்சு ஸ்கேன் பண்ணி ஹீலிங் கொடுக்கறதான் எங்க, ஸ்கேன் பண்ணி ஹீலிங் கொடுக்கறதான் ரேக்கி. அப்ப ரூட் காசை கிளியர் பண்றதுதான். சம்டைம்ஸ் கொஞ்சம் டைம் எடுக்கும் சரியாகிறதுக்கு, ஏன்னா ரூட்டை சரி பண்ணணும். சரிங்களா? இப்ப ஸ்கேனிங் பண்றதுக்கு முன்னாடி சில ஸ்டெப்ஸ் நம்ம ஃபாலோ பண்ண வேண்டியது இருக்கு. பிஃபோர் ஸ்கேனிங் முதல்ல நம்ம என்ன பண்ணணும், ப்ரொடெக்ஷன் பண்ணிக்கணும். நம்மள எனர்ஜி பால்ல ப்ரொடெக்ஷன் பண்ணிக்கணும். கேள்விப்பட்டிருக்கீங்களா எனர்ஜி பால், கோல்டன் பால், இங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா? யாராவது கேள்விப்பட்டிருக்கோமா? ஓகே. எனர்ஜி லெவல்ல ஃபர்ஸ்ட் நம்ம ப்ரொடெக்ட் பண்ணிக்கணும். செகண்ட் நம்மள நம்ம கிரவுண்டிங் பண்ணிக்கணும். மதர் எர்த், பூமி தாய் கூட நம்மள வந்து கிரவுண்டிங் பண்ணிக்கணும், அவங்க கூட கனெக்ட் ஆயிடணும். கிரவுண்டிங்னா தரையில போய் நிக்கிறது இல்ல. கிரவுண்டிங்னா அந்த மனநிலை, அந்த உணர்வு நிலையில பூமி தாய் கூட பா நீங்க தான் எல்லாமே பண்றீங்க பூமி தாயே அப்படின்னு எது கிரவுண்டிங் பண்ணிக்கணும் நம்மள. அடுத்தது நம்ம எமோஷன்ஸ் இங்கே கொண்டு வரக்கூடாது. இவங்க நல்லவங்க, இவங்க கெட்டவங்க, இவங்க நமக்கு பிடிச்சவங்க பிடிக்காதவங்க, தெரிஞ்சவங்க தெரியாதவங்க, இவங்க ஏன் இப்படி இருக்காங்க, அதான் அவங்க பிசிக்கல் அப்பியரன்ஸை வச்சு ஏன் இப்படி ட்ரெஸ் பண்ணியிருக்காங்க, அசிங்கமா இருக்கு இவங்க ட்ரெஸ், இவங்க எல்லாம் என்னத்த வச்சிருக்க போறாங்க ஆறா, அதையும் ஸ்கேன் பண்ணக்கூடாது. ஐ மீன் அந்த பிசிக்கல் அப்பியரன்ஸை வச்சு நம்ம வந்து ஒரு எடை போடக்கூடாது. இவங்க சூப்பரா ட்ரெஸ் பண்ணிருக்காங்கப்பா, நேரலக் பெயிண்ட், ஏஷியன் பெயிண்ட் எல்லாம் வச்சு நல்லா, அது என்னது வாட்டர் ப்ரூஃப் பெயிண்ட் எல்லாம் வச்சு நல்லா சூப்பரா மேக்கப் போட்டு வந்திருக்காங்கப்பா, நிச்சயமே உங்க ஆரம் நல்லா இருக்கும். அதையும் நம்ம வந்து முன்னாடி ப்ரீ ஜட்ஜ் பண்ணக்கூடாது. அவங்க பிசிக்கல் அப்பியரன்ஸை ப்ரீ ஜட்ஜ் பண்ணக்கூடாது. இதுல வந்து ஸ்கேன் பண்றதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய நம்ம செஞ்சுக்க வேண்டிய விஷயம் ஃபர்ஸ்ட் ப்ரொடெக்ஷன் தான்.
ஃபர்ஸ்ட் ப்ரொடெக்ஷன், அடுத்தது கிரவுண்டிங், அடுத்தது ப்ரீஜட்ஜ் பண்ணக்கூடாது. அவங்கள வச்சு அவங்கள பத்தி அவங்க நல்லவங்க கெட்டவங்க யோசிக்கக்கூடாது, எதையுமே யோசிக்கக்கூடாது. 0 லெவல்ல இருக்கணும், பேலன்ஸா இருக்கும். 0ங்கிறது பேலன்ஸ். ஒரு ஸ்கேல் இருக்கு, ஒரு ஸ்கேல் வந்து நடுவில் ஒரு ஒரு கம்பி, அதெல்லாம் சொல்லுவாங்க சீசான்னு வச்சுக்கோங்களேன். சீசா மாதிரி வச்சிருக்கோம். சீசால எது உயர்ந்த நிலைன்னா ஒரு பக்கம் போனா அது உயர்ந்தது, இன்னொரு பக்கம் போனா இது உயர்ந்தது. ரெண்டுமே பேலன்ஸ், ஈக்குவலா தான் பேலன்ஸ். அப்ப எதை பத்தி நம்ம யோசிக்க கூடாது, இவங்க அப்படி இவங்க இப்படின்னு யோசிக்க கூடாது. அந்த தாட் ப்ராசஸ் வரும். நமக்கு தெரிஞ்சவங்களா கூட இருக்கு, அவங்கள பத்தி யோசிக்க கூடாது. அப்பதான் நம்மளால ஸ்கேனிங்கிறது முழுமையடையும். அந்த எனர்ஜி பாடிக்குள்ள என்ன இருக்கு, அவங்களுடைய எனர்ஜி அந்த ஆறாக்குள்ள என்ன இருக்குன்னு கம்ப்ளீட்டா தெரியும். இப்ப நமக்கு ஒருத்தர் தெரியும், அவங்க எப்ப பார்த்தாலும் கோவப்பட்டுக்கிட்டே இருப்பாங்க. இவனை ஸ்கேன் பண்ண தெரியும், கோவம் தான் வரும் அப்படி நம்ம நினைச்சிட்டே ஸ்கேன், அதுதான் தெரியும். ஏன்னா ஸ்கேனிங் பண்ணும்போது நம்ம என்ன எந்த இன்டென்ஷன் வைக்கிறோமோ அதான் நமக்கு தெளிவாக காமிப்பாங்க. இவனை பத்தி எனக்கு தெரியாதா, எப்போதாலும் கோவப்பட்டுக்கிட்டே இருப்பான், ஆமா ஆமா அப்படின்னு சொல்லி அதே தாட் ப்ராசஸ் இருந்தாலும் ஸ்கேன் பண்ணலன்னா, இப்ப அவன் கோவப்படும் நமக்கு சொல்லிட்டோம், அந்த கோவத்தோட எனர்ஜி மட்டும் நமக்கு தெரியும். சொன்னால பாரு, கோவத்தோட எனர்ஜி 80% இருக்கு, ஆனா உடல் ஆரோக்கியமா இருக்கும். அது எப்படி அது உனக்கு மட்டும் ஆரோக்கியமா இருக்கு? 80% கோவத்தை வச்சிருக்கிற, கோவம் 80%, 100% வேற ஒரு எனர்ஜி வச்சிருப்பாரு. அது உடம்பு பாதுகாத்துட்டும் ஆரோக்கியமா இருக்கும். அது நமக்கு தெரியாது. இல்லையே, நான் ஸ்கேன் பண்ணும் உனக்கு கோவம் மட்டும் தெரிஞ்சு, ஏன்னா நம்ம அதை தான் கேட்டோம். கோவத்தோட சக்தி எவ்வளவு இருக்குன்னு கேட்டோம், நல்ல சக்தி எவ்வளவு இருக்குன்னு கேட்கல. அது உள்ளுக்குள்ள நமக்குள்ள கிரியா. அப்ப நம்ம எந்த ஒரு எமோஷன் ஃபீலிங்கோ எந்த ஒரு தாட் ப்ராசஸ் வைக்க கூட ஒருத்தரை ஸ்கேன் பண்ணும்போது 0 லெவல்ல ஸ்கேன் பண்ணணும். சரிங்களா? அப்பதான் நமக்கு சரியான எனர்ஜி எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்க முடியும், சக்கரா எந்த லெவலுக்கு இருக்குன்னு தெரிஞ்சுக்க முடியும், எல்லாமே தெரிஞ்சுக்க முடியும். சரி, இந்த மாதிரி ஸ்கேன் பண்ணதுனால ப்ரொடெக்ஷன் போட்டு எமோஷன் எதுவுமே இல்லாம கிரவுண்டிங் பண்ணி ஸ்கேன் பண்ணதுல என்னன்னா, நம்ம பாதுகாப்பாக இருப்போம், ஸ்கேனிங்கோட அக்யூரசி கிளியராக சரியாக இருக்கும். சரிங்களா? நமது இப்ப ஸ்கேனிங்ல இன்னொரு பெரிய விஷயம் என்னன்னு கேட்டா, நம்ம மனசு போய் சொல்லுவோம். நம்ம உடம்புல ஃபேஸ்ல கூட ரியாக்ஷன் பெருசா காமிக்க மாட்டோம். மனசு வந்து மறைச்சு வைக்கும், ஆனா ஆற எதையுமே மறைக்காது, அப்படியே ரிவீல் பண்ணும், உண்மையை ரிவீல் பண்ணும். இப்ப நீங்க நம்ம சென்டருக்கு வரீங்க, நான் முகத்தை அப்படியே உருன்னு வச்சுக்கிட்டேன், ஆனா உள்ளுக்குள்ள சந்தோஷமா இருக்கேன். நீங்க வந்தது ரொம்ப சந்தோஷம் அப்படின்னா உள்ளுக்குள்ள சந்தோஷமா இருக்கேன், ஆனா முகத்துல என் முகத்துல அப்படியே ஒரு டயர்டா இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஊருக்கு போயிட்டு ரொம்ப டயர்டா இருக்கு, வாங்க வாங்க உட்காருங்க அப்படின்றேன், ஆனா உள்ளுக்குள்ள பயங்கர சந்தோஷமா இருக்கு. இப்ப 6வது ஸ்கேன் பண்ணி 6வது சூப்பரா வைப்ரேட் ஆகும், உங்களை பார்த்தோன்னா சந்தோஷம் ஆயிடுச்சு. ஆனா வெளியில பிசிக்கல் ரியாக்ஷன் எதுவும் இல்லை பெருசா. ஆனா நம்ம இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கோம், பிசிக்கல் ரியாக்ஷன் வச்சு கண்டுபிடிக்கிறோம். என்னப்பா இவன் நம்ம வந்திருக்கிறோம், ஒரு ரியாக்ஷன் இல்ல, சொல்லாம கொள்ளாம வந்திருக்கிறோம், ஒரு ஒரு ஆச்சரிய முகத்துல காணும், ஆனா ஆறாக்குள்ள இருக்கு ஏதோ ஒரு ரீசன் பிசிக்கல் ரியாக்ஷன் இல்லை. சிலருக்கு சில நேரங்களில் நீங்க வந்திருக்கீங்க, மனசுக்குள்ள விருப்பி ஏன்டா இவங்க வந்தாங்க, போட்டு பிளேடு பண்றவங்க பச்சை தொந்தரவுன்னு, இவங்களாம் ஏன் தான் வந்தாங்க, ஆனா ஏது வச்சுன்னா வாங்க வாங்க எப்படி இருக்கீங்கன்னு கேட்போம். இங்கே பிசிக்கல் ரியாக்ஷன் தான். இது பொய் சொல்லும், ஆனா எனர்ஜி படி பொய் சொல்லாது, உண்மையை மட்டும்தான் சொல்லும். நீங்க எப்படி இருக்கீங்கன்னு கேட்டா நம்ம நார்மலா என்ன சொல்லுவோம், நான் சூப்பரா இருக்கப்பா, சந்தோஷமா இருக்கப்பா, ஹாப்பியா இருக்கப்பா, ஜாலியா இருக்கப்பா. ஆனா அது மாதிரி பொய் சொல்லாது. ஷோல்டர் பெயின்ல இருக்கீங்க, எப்படி கண்டுபிடிச்சீங்க, அதான் நீங்க சொல்லுது. ஆறாக்குள்ள பெயின் இருக்கு. அப்ப ஸ்கேனிங்கிறது அவ்வளோ இம்பார்ட்டன்டான விஷயம். எக்கச்சக்கமான விஷயங்கள் அது மூலியமா கண்டுபிடிக்க முடியும். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும், ஏற்கனவே சொன்ன மாதிரி 4 ஸ்டெப். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இது பிராக்டிஸ், செகண்ட் ஸ்டெப் இது பிராக்டிஸ், தேர்ட் ஸ்டெப் பிராக்டிஸ், ஃபோர்த் ஸ்டெப் பிராக்டிஸ். எஸ், இன்னைக்கு நம்ம இனிமே இந்த வாரம் ஃபுல்லா நம்ம என்ன திரும்ப பண்ண போறோம், ஒரு விஷயம் பிராக்டிஸ் பண்ண போறோம். என்ன விஷயம் பிராக்டிஸ் பண்ண போறோம் அப்படின்னா, நீங்க சமைக்கிறீங்களா, காய்கறிகள், அரிசி, அப்புறம் வீட்டில் இருக்கக்கூடிய டேபிள், சேரு, சாமி படம், சினிமா படம், போஸ்டர், நியூஸ் பேப்பர் அதில் போஸ்டர் இருக்கும் பாருங்க குட்டியா,
இந்த படம் இப்ப ரிலீஸ் ஆகுதுன்னு சொல்லி போட்டிருப்பாங்க பாருங்க, அது மாதிரி போஸ்டர், அது மாதிரி எல்லாத்தையுமே நம்ம ஏற்கனவே ஸ்கேன் பண்ண பாருங்க. லெவல் 1ல கையில வச்சு ஸ்கேன் பண்ணி ஞாபகம் இருக்குங்களா? எஸ், அதே மாதிரி அதனுடைய சக்தி நிலை எப்படி இருக்குன்னு பாருங்க. இப்போ உங்க இன்டென்ஷன் என்னன்னா, நல்ல சக்தி எவ்வளவு இருக்கு. இப்போ ஒரு மனிதரை ஸ்கேன் பண்றீங்கன்னா அவங்க கிட்ட நல்ல சக்தி எவ்வளவு இருக்கு, அவங்க கிட்ட உடம்போட டிசீஸ் எனர்ஜி எவ்வளவு இருக்கு, மனசுல கன்ஃபியூஷன் ஸ்டேஜ் எவ்வளவு இருக்கு, மனசு தெளிவா அதே மாதிரி ஒண்ணுன்னா மனசுல கன்ஃபியூஷன் ஸ்டேஜ் இருக்கு, அப்புறம் கோவம் எவ்வளவு இருக்கு, கோவம் எனர்ஜி எவ்வளவு இருக்கு, சோகம் எனர்ஜி எவ்வளவு இருக்கு, இந்த மாதிரி ஒரு எனர்ஜியை நம்ம தனித்தனி ஸ்கேன் பண்ணணும். அரிசியில என்ன பண்ண போறோம்னா அரிசியில நல்ல எனர்ஜி எவ்வளவு இருக்குன்னு ஸ்கேன் பண்றோம். நல்லா வாஷ் பண்ணி குக்கர்ல வச்சு சாதம் வடிச்சு முடிச்சாச்சு. சுட சுட சாதம் இருக்கு, இதுல நல்ல எனர்ஜி எவ்வளவு இருக்கு. சரி, நல்ல எனர்ஜி கண்டுபிடிச்சாச்சு. அடுத்தது கொஞ்சம் உணவு ஆற ஆரம்பிச்சிருச்சு. சாதம் வச்சு ஒரு 2-3 மணி நேரம் ஆயிடுச்சு, நல்லா ஆறிடுச்சு. 3 மணி நேரம் கழிச்சு அதே உணவுல சாதத்துல எவ்வளவு நல்ல எனர்ஜி இருக்கு. 6 மணி நேரம் 7 மணி நேரம் ஆயிடுச்சு, அதுல எவ்வளவு நல்ல எனர்ஜி இருக்கு. அரிசியா இருக்கும்போது இருந்த எனர்ஜிக்கும் சாதம் சுட சுட இருக்கும்போது இருந்த எனர்ஜிக்கும் 6 மணி நேரம் கழிச்சு இருக்கக்கூடிய எனர்ஜிக்கும் வித்தியாசம் இருக்கும். காய்கறிகள் ஏன் பழங்கள், காய்கறிகள் நம்ம எந்த பழமா இருந்தாலும் வாஷ் பண்ணிட்டு தான் சாப்பிடணும். வாழைப்பழமா இருந்தாலும் வாஷ் பண்ணிட்டு தான் சாப்பிடணும். ஸ்கேன் பண்ணி பாருங்க, கடையில வாழைப்பழம் வாங்கிட்டு வாங்க, இதுல நல்ல சக்தி எவ்வளவு இருக்குன்னு பாருங்க. அது தண்ணியில போட்டு வாஷ் பண்ண பிறகு இதுல நல்ல சக்தி எவ்வளவு இருக்குன்னு பாருங்க. ஏன் வாழைப்பழம்னு கூட அப்படின்னா, நம்ம வாங்குற ஒரு பொருளும் இன்னொருத்தவங்க பார்வையில பட்டது. இப்ப நம்ம போறோம், கடைக்கு போறோம், என்ன பண்ற, ஆப்பிள் வாங்குறேன், சரிங்களா? ஆப்பிள் 1 கிலோ வாங்குறேன், என்ன 300 ரூபான்னு வச்சுக்கோங்க, 300 ரூபாய் 400 ரூபான்னு வச்சுக்கோங்க. எங்கிட்ட 400 ரூபாய் தான் இருக்கு, நான் ஆப்பிள் 1 கிலோ வாங்கிட்டேன் 400 ரூபாய். பக்கத்திலே கொய்யா போனல, சகப்பு கொய்யா சூப்பரா இருக்கு, அது கிலோ 100 ரூபான்னு வச்சுக்கோங்க. என்கிட்ட இப்ப 100 ரூபாய் இல்லை. அச்சோ, கொய்யா பழத்தை மிஸ் பண்ணிட்டோமே, நம்ம வாங்கிருக்கலாமே, வாங்கலாமே. சரி, ஓகே, அப்படின்னு ஒரு எண்ணம் கொடுத்துட்டு வரோம் பாருங்க. அந்த எண்ணம் கூட அந்த கொய்யா பழம் ரிசீவ் பண்ணி வச்சுக்கோம், ஒரு ஏக்கம். இப்ப நம்ம வாஷ் பண்ணும்போது என்ன ஆகும், அதுல இருக்கக்கூடிய தேவையில்லாத மற்றவர்கள் எண்ண அலைகள் மற்ற எல்லாமே கிளென்ஸ் ஆகும், தண்ணியில போட்டு வாஷ் பண்றது. அப்ப நம்ம அதுக்குன்னு கடையில ஸ்வீட் வாங்கிட்டு ஸ்வீட்டை வாஷ் பண்ணி சாப்பிடணுமெல்லாம் கேட்டுறாதீங்க, சரிங்களா? கேசரி செஞ்சேன், கேசரி வாஷ் பண்ணி சாப்பிடணும்னு கேட்டுறாதீங்க, பழங்கள். சரி, அப்ப இந்த மாதிரி உணவு வாஷ் பண்ண முடியாது, அது என்ன பண்ணன்னு கேட்டா கிளென்ஸ் பண்ணலாம். வாஷிங்கிறது கிளீன் பண்றது, கிளென்ஸுங்கிறது சுத்தப்படுத்துறது, எனர்ஜி லெவல சுத்தப்படுத்துறது. சே, நம்மளால காஜு கத்திரி வாங்கி சாப்பிட முடியலப்பா, ஆனா விலை அதிகமா இருக்கு, 1200 ரூபாய் வைக்கிறோம், நம்மளால என்ன பண்ண முடியும்? சரி, ஓகே, இந்த ஸ்வீட்டே கொடுங்க. அந்த எண்ணாலை காஜு கத்திரில போய் போட்டிருக்கோம். கண்ணாடி பாக்ஸ்குள்ள தான் வச்சிருக்கேங்க, எண்ணத்துக்கு எங்க கண்ணாடிலாம், எதையும் ஊடுருவி செல்லக்கூடியது. அப்ப நம்ம அந்த சிம்பிள், ஹாலோ சிம்பிள் போட்டு கிளென்ஸ் பண்ணிட்டு சாப்பிடும் போது மற்ற எந்த எண்ணலைகளாக இருந்தாலும், இப்ப இந்த எண்ணலைகள் மட்டும் கிடையாது, செய்யற ஒரு மேனுபேக்சரிங் பண்ற ஒருத்தர் வீட்டுல ஒரே ப்ராப்ளம், தொந்தரவு, பொண்டாட்டி போட்டு அடிச்சுட்டா, இண்டா போட்டு அப்படின்னு சொல்லிட்டு அந்த எண்ணெயில இருந்து ஒருத்தர் வந்து ஏதோ பேக் பண்றாரு, ஏதோ ஒன்று எடுத்து வைக்கிறாரு, அந்த எண்ணெயிலே அதுக்கு பதியும் உணவுல. அதை நம்ம வாங்கி சாப்பிட்ட பிறகு நமக்கு திடீர்னு அது இப்போ உணவு தானே சாப்பிட்டோம், நாம பிடிச்ச ஸ்வீட் தானே சாப்பிட்டோம், மைண்ட் ஒரு மாதிரி மாறுது, டென்ஷன் ஆகுது, ஏன்னா அந்த எண்ணெயிலே நம்மளை பாதிக்குது. அது போன வருஷம் செஞ்ச ஸ்வீட்டு ரீசெண்டா மேனுபேக்சரிங் கிட்ட மாத்தி போட்டு அதே பேக் வச்சு வித்துட்டு இருக்காங்க, வாங்கினாலும் நமக்கு அது பாதிப்பு. அப்ப கிளென்ஸ் பண்ண வேண்டியது. அப்ப ஆறாவது ஸ்கேன் பண்ணும்போது அதுல எப்படிப்பட்ட எனர்ஜி லெவல் இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அதெல்லாம் கிளென்ஸ் பண்ணிடலாம். இப்ப நீங்க இந்த வாரம் ஃபுல்லா ஸ்கேனிங் தான் பண்ண போறீங்க. அரிசியில எவ்வளவு, இப்ப காய்கறி வாங்கிட்டு வரீங்க, இன்னைக்கு என்ன சமையல் செய்ய போறீங்க வீட்டுல? ஓகே, இப்ப கத்திரிக்காய் சாம்பார்.
கத்திரிக்காய் வாங்கிட்டு வந்து வச்சுட்டோம், ஸ்கேன் பண்ணுங்க. கத்திரிக்காய் தண்ணியில வாஷ் பண்ண பிறகு ஸ்கேன் பண்ணுங்க. கட் பண்ண பிறகு ஸ்கேன் பண்ணுங்க. சாம்பார்ல கொதிக்க விட்டு வெளியில எடுத்த பிறகு அந்த கத்திரிக்காய் மட்டும் ஸ்கேன் பண்ணுங்க. அதோட குருஜி ஆரோக்கியம் எப்படி இப்போ கெட்ட எனர்ஜி இருக்கு, நல்ல எனர்ஜி இருக்குன்னு எப்படி தெரிஞ்சுக்க? உங்க இன்டென்ஷன் தான். இதுல எவ்வளவு நல்ல எனர்ஜி இருக்குன்னு கேட்டா நல்ல எனர்ஜியோட அளவு காமிப்பாங்க. இதுல எவ்வளவு மோசமான எனர்ஜி, டேமேஜ் எனர்ஜி இருக்குன்னு கேட்டா அதோட அளவு காமிப்பாங்க. அதே ஆக்ஷன் தான், பிசிக்கலா அதே ஆக்ஷன் தான், நம்ம இன்டென்ஷன் மாறுகிறது. இன்டென்ஷன் மாறும்போது அதோட ரிசல்ட் நம்ம என்ன கேட்கிறோமோ தானே கொடுப்பாங்க. கேளுங்கள் கொடுக்கப்படும், கேட்கிறோம் அதான் காமிக்கிறாங்க நமக்கு. அப்ப நீங்க இந்த வாரம் ஃபுல்லா நம்ம அரிசி பருப்பு, நீங்க சமையல் செஞ்ச சமையல், சப்போஸ் யாராவது நான் வெஜிடேரியன் சாப்பிட்றதாக இருந்தாலும் அந்த நான் வெஜிடேரியன், இப்போ சிக்கன் வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த கோழியை ஸ்கேன் பண்ணுங்க. கடையில் போய் வாங்குறீங்க, அந்த கோழியை ஸ்கேன் பண்ணுங்க. அதை சுடுதண்ணில் போட்டு தள்ள பிறகு ஸ்கேன் பண்ணுங்க. கட் பண்ண பிறகு ஸ்கேன் பண்ணுங்க. வீட்டுக்கு கொண்டு பிறகு ஸ்கேன் பண்ணுங்க. சமைக்கும் போது சமைச்சு முடிச்ச பிறகு ஸ்கேன் பண்ணுங்க. உங்களுக்கு டிஃப்ரெண்ட் தெரியும் அதுல நல்ல எனர்ஜி எவ்வளவு இருக்குன்னு. இதை சாப்பிட்டா உடம்புக்கு ஆரோக்கியமா? நிறைய பேர் சொல்லுவாங்க புரோட்டீன் இருக்கு, கால்சியம் இருக்கு, மினரல்ஸ் இருக்குன்னு சொல்லுவாங்க. சிலர் என்ன சொல்றாங்கன்னா ஆட்டோட லிவர் சாப்பிட்டா நம்ம லிவர் நல்லா இருக்குமா? டாக்டர்ஸே சொல்றாங்க உங்களுக்கு லிவர் ப்ராப்ளமா, டாக்டரோட அதெல்லாம் ஸ்கேன் பண்ணுங்க. அப்ப நமக்கு உண்மை நிலை என்னன்னு தெரியும். சரிங்களா? இந்த வாரம் ஃபுல்லா நம்ம எப்படி லெவல் 1 கத்துக்கிட்ட மாதிரி கை வச்சு அதை ஸ்கேன் பண்ண போகிறோம். முடிஞ்ச அளவு இந்த வாரம் ஃபுல்லா மனிதர்களுக்கு ஸ்கேன் பண்ணாதீங்க. முடிஞ்ச அளவு பொருட்களுக்கு ஸ்கேன் பண்ணுங்க. ஸ்கேன் பண்ணும்போது எக்கச்சக்கமான விஷயம் தெரியும். சொல்லுங்க. குருஜி, நம்ம வீட்டுல ஒரு ஆள் வந்திருக்குன்னா எப்படி நம்ம அவங்க முன்னாடி பண்ண முடியுமா? அதான் கத்துக்க போகிறோம். அடுத்த வாரம் நம்ம என்ன கத்துக்க போகிறோம்? பார்த்தே எப்படி ஸ்கேன் பண்ணுறதுன்னு கத்துக்க போகிறோம். இப்ப நம்ம வீட்டுல ஏதாவது ஒரு பரிசு இதுக்கெல்லாம் பண்ணும்போதே இப்படி நம்ம எத்தனை அடி நிக்கிறோம் அப்படி எல்லாம் கிடையாதுல்ல, நம்ம நின்னே பண்ணா போதுமா? ஆமா, நீங்க ஒரு 10 அடி ஒரு 5 அடி கொஞ்சம் தள்ளி நின்று பண்ணலாம். அப்படி நின்னுட்டு பண்ணலாம். ஆமா, நம்ம காலடி போதும்ல, காலடி ஒரு அடி வச்சு பண்ணா போதும்ல. அப்ராக்சிமேட்டா ஒரு 4 அடி 5 அடி வச்சுக்கலாம். இப்ப அரிசி வந்து டேபிள் வச்சிருக்கீங்க, அங்க 3 ஃபீட் கூட பின்னாடி போயிட்டு அங்க இருந்து ஸ்கேன் பண்ணிட்டு வரலாம். எவ்வளவு டிஸ்டன்ஸ் முடியும் அவ்வளவு பண்ணா தெரியும் நமக்கு. அரிசியில நல்ல எனர்ஜி எவ்வளவு இருக்கு, அது மாதிரி ஸ்கேன் பண்ண நமக்கு ஸ்கேனிங் பிராக்டிஸ் ஆகும். இப்ப அரிசியை ஸ்கேன் பண்ணும்போது, சாதம் வடிச்ச பிறகு ஸ்கேன் பண்ணும்போது, சுட இருக்கும்போது ஸ்கேன் பண்ணும்போது, 4 மணி நேரம் கழிச்சு ஆறின பிறகு ஸ்கேன் பண்ணும்போது அதோட சக்தி நிலை எவ்வளவு மாற்றங்கள் இருக்குன்னு நமக்கு தெரியும். அரிசி அரிசியா இருக்கிறவர்களும் பல வருஷத்துக்கு இருக்கும். அதை வடிச்சிட்டீங்க, தண்ணியில ஊற வச்சிட்டீங்கனாலே அதோட லைஃப் வந்து மாறிடுது, சக்தி நிலை மாறுகிறது, உயிர் சக்தி. தண்ணியில வச்சு காய வச்சா கூட கொஞ்சம் வருஷத்துக்கு இருக்கும், சில மாதங்களுக்கு இருக்கும். சாதமா வடிச்சிட்டீங்க, அதோட சக்தி நிலை எப்படி இருக்கும்? அடுத்த 8 மணி நேரம் 10 மணி நேரம் கெட்டு போறதுக்கு டீஹைட்ரேஷன், அது என்ன சொல்லுவாங்க, அதோட உயிர் சக்தி எழுந்து கொண்டே வருகிறது, அப்படி இருக்கும். அப்ப காய்கறி எல்லாமே அப்படிதான் இருக்கும் பாருங்க. குருஜி, எனக்கு ஒரு டவுட். இந்த பழைய சாதம் சாப்பிடுறது நல்லதுன்னு சொல்றாங்க, அப்ப இது எப்படி ஆகும்? பழைய சாதம்ங்கிறது நல்ல சாதம் ஆறின பிறகு தண்ணி ஊற்றி வைக்கிறோம். அப்ப அந்த அரிசி சாதமும் அந்த தண்ணியும் காம்பினேஷன் வேற லெவல்ல கிரியேட் பண்ணிவிடும். அதனால பழைய சாதம் சாப்பிடுறது நல்லது. சிலர் என்ன பண்ணுவாங்க, உதாரணத்துக்கு காலையில சாதம் வைப்பாங்க,
அது அப்படியே இருக்கும். அடுத்த நாள் காலைல தண்ணி ஊற்றி சாப்பிடுவாங்க. அது நல்லது கிடையாது. நைட்டே ஈவினிங்கே தண்ணி ஊற்றி வச்சுக்கணும். தண்ணி ஊற்றி வச்சுட்டீங்க அப்படின்னா அந்த தண்ணியும் இந்த காம்பினேஷன் ஆஃப் திஸ் டூ அந்த அரிசியும் வேற லெவல் எனர்ஜி கிரியேட் பண்ணி வச்சிருக்கோம். அது நல்லது. சரிங்களா? அதனால ஃபுல்லாக ஸ்கேன் பண்ணிக்கிட்டே இருங்க இந்த வாரம். நம்ம அடுத்த வாரம் பார்வையால் எப்படி ஸ்கேன் பண்ணுன்னு தெரிஞ்சுக்கலாம். கலர்ஸ் பற்றிலாம் கூட தெரிஞ்சுக்கலாம். நம்ம ஒரு ஸ்கேன் எதுக்காக பண்ணணும்னா ப்ராப்ளத்தை கண்டுபிடிக்கிறதுக்காக கிடையாது. ப்ராப்ளம் எங்க இருக்குன்னு கண்டுபிடிக்கிறதுக்காக ஸ்கேன் பண்றது கிடையாது. அந்த ப்ராப்ளத்தை எப்படி சால்வ் பண்றதுன்னு கண்டுபிடிக்கிறது தான் ஸ்கேனிங். அதை எப்படி பேலன்ஸ் பண்ண போகிறோம், அதை எப்படி சரி செய்ய போகிறோம், எங்க இந்த விஷயம் மிஸ் ஆகுது. இப்ப நீங்க சாம்பார் செஞ்சிட்டீங்க, என்னமோ தெரியல ஒரு மாதிரி மிஸ் ஆகுது, ஏதோ ஒன்று சம்திங் மிஸ்ஸிங், உப்பு லைட்டா போடல, போட்டா சரியாயிடும். அப்ப குறையை கண்டுபிடிக்கிறதுக்கு ஸ்கேனிங் கிடையாது, அதை நிவர்த்தி பண்றதுக்காக தான் ஸ்கேனிங். நிவர்த்தி பண்றது முதல்ல குறையை கண்டுபிடிக்கணும். ஆனா நம்மளுடைய இன்டென்ஷன் குறையை கண்டுபிடிக்கிறது கிடையாது, அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்றதுக்கு ஸ்கேனிங். சரிங்களா? எல்லாமே ஸ்கேன் பண்ணுங்க. நம்ம அடுத்த வாரம் பார்வையில எப்படி ஸ்கேன் பண்றது கத்துக்கலாம். சரி வாங்க, இப்போதைக்கு கிளாஸ் முடிச்சுக்கலாம். வேற டவுட் இருந்தா கேள்வி இருந்தா கேளுங்க. சரி, எல்லாத்தையும் ஸ்கேன் பண்ணுங்க. நோட்ல என்ன கூட எழுதி வச்சுக்கோங்க. நான் அரிசி இந்த நேரத்தில் ஸ்கேன் பண்ணேன், சமைக்கிறதுக்கு முன்னாடி ஸ்கேன் பண்ணேன், சமைச்ச பிறகு ஸ்கேன் பண்ணேன், 8 மணி நேரம் கழிச்சு ஸ்கேன் பண்ணேன், நைட் என்ன பண்ண தண்ணி ஊற்றி வச்சுட்டேன், காலையில அதை ஸ்கேன் பண்ணேன். ஓகே வாங்க, நேரம் நிமிடம் உட்காந்துப்போம். முதுகு தண்டு கழுத்து தலை 3 நேர்கோட்டில் இருக்கட்டும். உச்சம் தலைக்கு மேல நேரம் கைகள் வச்சுக்கிட்டேன். அனைத்தையும் காக்கும் இறைவா, தெய்வீக தந்தை மற்றும் தெய்வீக தாய், தெய்வங்களே, தெய்வ சக்திகளே, மகான்களே, மகரிஷிகளே, ஞானிகளே, சித்தர்களே, தேவர்களே, தேவதைகளே, அனைத்து உதவி செய்யும் தேவதைகளே, அனைத்து குணப்படுத்தும் தேவதைகளே, என் குல தெய்வமே, என் முன்னோர்களே, பஞ்சபூதங்களே, நவகிரகங்களே, 27 நட்சத்திரங்களே, 12 ராசிகளே, குரு மற்றும் குருமார்களே, பிரபஞ்ச சக்தியே, எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் அனைத்து தொழில்களிலும் எனக்கு உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் என்னை வழிநடத்தி செல்வதற்கும் நன்றி நன்றி நன்றி. உச்சந்தலையில கைகளை வச்சுட்டு நன்றி உணர்வுடன் நன்றி. புருவமத்தில கைகளை வச்சுட்டு மரியாதையுடன் நன்றி. ஹார்ட் சக்கரில் கைகளை வச்சுட்டு அன்புடன் நன்றி. இந்த நன்றி உணர்வோட அவங்க பிளஸிங்ஸ் அப்படியே நம்ம எடுத்துப்போம். உள்ளங்கைகள் மெதுவாக உரசி உள்ளங்கைகள் கண்கள் மேல வச்சுக்கிட்டு கண்களுக்கும் கைகளுக்கும் கனெக்டிவிட்டி உருவாகிறத உணர்ந்து பார்ப்போம். முகத்துக்கு நேர கைகள் கொண்டு மகிழ்ச்சியான ஆனந்த புன்னகையோட கண்கள் திறந்து உள்ளங்கைகளை பார்ப்போம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் மேடம்.